மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ கேமரா ஆன் பண்ணாதவங்களும் கேமரா ஆன் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப நாளா நம்ம என்ன செய்யல, கேமராவே ஆன் பண்ணல. சரிங்களா? நெறைய பேர இன்னும் பார்த்ததே இல்ல. வெளிப்படுத்தின விஷயத்துல கிட்டத்தட்ட எத்தன அதிகாரம் முடிச்சிருக்கோம்? 14 அதிகாரம். 14. 14 அதிகாரம் முடிச்சிருக்கோம். இன்னும் எத்தன அதிகாரம் இருக்கு? 27. 22, 22, 12. 6, 6. இப்ப எத்தன இருக்கு? 18. அதிகாரம். 12 இருக்கா? 12. ஆமென். இன்னும் 8 அதிகாரம் தான் இருக்கு. 8 தான் இருக்கு. 22. ஆமா. இன்னும் 8 அதிகாரம் தான் இருக்கு. ஸோ அந்த 8 அதிகாரத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கேமராலாம் ஆன் பண்ணி, நம்ம இதுவரைக்கும் இருந்தது போல இல்லாம, ஒரு புதிய நபரை போல நாம செயல்படுவோம். ஓகேங்களா? கற்றுக்கொள்ற காரியத்தையும் நம்ம தொடர்ந்து நம்ம வந்து தெளிவா புரிஞ்சு கொள்வோம். ஸோ முதலாவது நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, தேவன்னா யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எத்தன பேருக்கு தேவன்னா யாருன்னு தெரியும்? தேவன்னா யாருன்னு யாருக்குமே தெரியாதா? சிருஷ்டிகர். ம். தேவன் சிருஷ்டிகர் அப்படிங்கிறது இந்துக்களுக்குமே தெரியும். தெரியுமா தெரியுமா தெரியாதா? முஸ்லிம்ஸ் கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட சிருஷ்டிகர்னு ஒருத்தர் இருக்காரான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவாரா இல்லையா? சொல்லுவாங்க. நான் அந்த ஆன்சர் நான் எதிர்பார்க்கல. தேவன்னா யார்? வார்த்தையானவர். என்ன சிஸ்டர்? வார்த்தையானவர். வார்த்தையானவர். வானத்தையும் பூமியை நம்ம எல்லாரையும் படைத்தவர். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உலக தோற்றத்திற்கு முன்பாக இருந்தவர். சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆதியும் அந்தமுமானவர். ஆதியும் அந்தமுமானவர். பாதி வசனத்துல அவங்க விட்டாங்க, பாதி வசனத்தை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? அல்பா ஒமேகாவுமானவர். ஓகே. ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமா நமக்கு நம்ம என்ன சொல்றோம்? ஒவ்வொருத்தரும் வேத வசனத்தில் உள்ள காரியத்தை தான் நம்ம சொல்றோமே தவிர, தேவன் இப்ப என்ன கிரியை செய்யறான்னு தெரியுமா? ஓகே ஓகே. இன்னொரு கேள்வி கேட்கிறேனே. ஸோ நீங்க இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க தேவன் யார் அப்படிங்கிறத. சாத்தானுக்கு தெரியுமா இல்லையா தேவன் யார் அப்படிங்கிறது? தெரியும். இப்போ தேவன் யார் அப்படின்னு நம்ம கேட்கும்போது, தேவன் சிருஷ்டிகர், ஆதியும் அந்தவுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். ஸோ இந்த காரியங்கள்லாம் தெரியறது மூலமாக நம்ம பரலோக ராஜ்யம் செல்ல முடியுமா? முடியாது. தேவன் எப்படிப்பட்டவர், அவர் என்ன கிரியைகளை செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அது தெரியல அப்படின்னா என்ன செய்ய முடியாதுன்னா பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. தேவனுடைய கிரியை என்ன அப்படிங்கிறத நீங்க எங்க போய் பாப்பீங்க? பால்ராஜ் பிரதர், தேவனுடைய கிரியை என்ன அப்படிங்கிறத நீங்க எங்க போய் செக் பண்ணுவீங்க? தேவனுடைய கிரியைகள். அது தேவன் என்ன கிரியை செய்கிறார் அப்படிங்கறத நீங்க எங்க போய் செக் பண்ணுவீங்க? எப்படி அறிந்து கொள்வீங்க? வேத வாக்கியங்களை படிக்கிற வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். வசனத்தின் மூலமாக வசனத்தின் மூலமா தான் தெரிஞ்சு கொள்ள முடியும். இது வசனம் உங்ககிட்ட இருக்கு, படிக்கிறீங்க, உங்களால புரிஞ்சுக்க முடியல. அப்போ தேவன்னா யார், தேவனுடைய கிரியைனா என்னங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. முடியுமா? ஃபேன்சி ஆனந்தி சிஸ்டர், உங்களால முடியுமா? முடியாது. இப்ப தேவன்னா யார், தேவன் என்ன கிரியை செய்கிறார் அப்படிங்கறது நமக்கு தெரியலன்னா நம்மளால பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. இப்ப தேவனை, இவர்தான் தேவன், அவர் இப்படிதான் கிரியை செய்கிறார் அப்படிங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கொள்ளணும். தேவனுடைய கிரியை என்ன, தேவன் என்ன கிரியை செய்கிறார் எதுவுமே தெரியாம
நாம தேவனை தொழுது கொள்றதும், ஆராதனை செலுத்துறதும், காணிக்கை செலுத்துகிறது, உபவாசம் இருக்கிறது, அது எல்லாமே எப்படிப்பட்டது அப்படின்னா தேவனுக்கு ஏற்றது அப்படின்னு நாம நம்மளுடைய இருதயத்துல நினைச்சுக்கிறோமே தவிர அது தேவனுக்கு ஏற்றதா கிடையாது. ஏன்னா தேவன் எதை விரும்புகிறார் அப்படின்னா தேவன் யார், தேவன் எப்படிப்பட்ட கிரியை செய்துகிட்டு இருக்கார் அப்படிங்கிறத ஜனங்களை அறிஞ்சு கொள்ளணும்னு விரும்புகிறார். நாம தேவன் என்ன காரியத்தை விரும்புகிறார் அப்படிங்கறதே நாம சிந்திக்கிறது கிடையாது. எப்படி வரையும் நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு எது தேவையோ அது நான் கேட்கணும், தேவன் எனக்கு கொடுக்கணும். அப்படித்தானே எதிர்பார்க்கிறோம். எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னுடைய கஷ்டத்தை தேவன் தீர்க்கணும். கடன் பிரச்சனையா இருக்குது, கடன் பிரச்சனை தேவன் தீர்க்கணும். உடம்பு சரியில்லாம ஆயிருது, இதை தேவன் தீர்க்கணும். குடும்பத்துல பிரச்சனையா இருக்கு, பிரச்சனையை தேவன் தீர்க்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கிறதுக்கு அவர் என்ன ஜோசியக்காரர் மாதிரியா? நம்ம சொன்ன உடனே எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கறதுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் தேவன் எப்படிப்பட்டவர். வானத்தையும் பூமியும் இந்த முழு உலகத்தையும் உண்டு பண்ண சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம பாக்குறோம். அப்படிப்பட்ட தேவனை அவருடைய மகத்துவத்தையும் அறிந்து கொள்ளாம நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைக்கு எனக்கு இது தேவை, எனக்கு இது தேவை, எனக்கு இது தேவை, இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம கேட்டுட்டு இருக்கோம். மற்ற ஜனங்களை போல என்ன செய்யக்கூடாதுன்னா நாம அப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கக்கூடாது. நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது பிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிறார், அவர் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட அவர் செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அப்படின்னா நாம எல்லாருமே தேவனுடைய பார்வையில் விசேஷித்த ஜனங்களாக இருக்கிறோம். அப்ப இந்த விசேஷித்த ஜனங்களை தேவன் கைவிட்டுருவாரா? விட மாட்டார். கைவிட மாட்டாரு. அப்போ நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நமக்கு இது தேவை அப்படிங்கறத நம்ம கேட்கலாமே தவிர தேவனுக்கு என்ன தேவை அப்படிங்கறத யாராவது தேவன்கிட்ட கேட்டிருக்கீங்களா? தேவனே உமக்கு என்ன தேவை, உம்முடைய சித்தம் என்ன, நீர் என்ன செய்ய விரும்புகிறீர், உமக்காக நான் ஒரே ஒரு நாள் மாத்திரமாவது உம்முடைய வேலையை மட்டும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி யாராவது தேவன்கிட்ட கேட்டிருக்கீங்களா? டெய்லி நாம நமக்கு உள்ளதை மட்டும்தான் தேவன்கிட்ட கேட்டுட்டே இருக்கோமே தவிர தேவனுக்கு என்ன விருப்பம்ங்கிறத நீங்க கேட்டிருக்கீங்களா? நீங்க வீட்டுல பிள்ளை உங்ககிட்ட எப்பவும் அம்மா எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்கன்னு சொல்லும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? கொடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. என்னைக்கு அந்த பையன் உங்ககிட்ட அம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப எனக்கு இது தேவை அப்படின்னு சொல்லும் போது உங்க பையன் ஸ்கூல் படிக்கிற பையனா இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன வேலைக்கு போய் ஏதோ ஒன்று பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு கொடுத்துட்டான் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆமா. நார்மலா இருக்கிற நமக்கே எப்படி இருக்குன்னா தேவன் எவ்வளவு பெரியவர். அவரு என்ன செய்வார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் நாம தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும் பொழுது. ஆனா அந்த தேவனுடைய சித்தமானது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா மறைக்கப்பட்ட புஸ்தகமாக மறைபொருளாக இருக்கு. யாராலுமே என்ன செய்ய முடியாதுன்னா புரிந்து கொள்ள முடியாது. இப்ப தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சு கொள்ளணும்னா எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? வார்த்தையின் மூலமாக, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. தேவனுடைய வார்த்தைகளை அறியும் போது தேவனுடைய வார்த்தை மறைபொருளாக இருக்கு. அப்ப எப்படி அறிந்து கொள்ள முடியும் தேவனுடைய சித்தம் என்ன, தேவன் எப்படி என்ன கிரியை செய்கிறார் அப்படிங்கிறத? மார்க் பிரதர் சொல்றீங்களா? எப்படி தேவனுடைய வார்த்தை மறைபொருளாக இருக்குது, தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? புரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சுக்க முடியாது. அப்ப தேவன் அந்த புஸ்தகத்தை திறந்து யாருக்கு கொடுக்கிறாரோ அவரால மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னா தேவனுடைய சித்தம் என்ன, தேவன் என்ன கிரியை செய்கிறார் அப்படிங்கிறதே தெரியும். மற்ற யாருக்குமே என்ன செய்யாது அப்படின்னா தேவனுடைய சித்தமும் தெரியாது, தேவனுடைய கிரியையும் தெரியாது. இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகையில பார்க்கும் பொழுது மத்தேயு 11வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? மத்தேயு 11:27. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டு இருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான், குமாரனும்
குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். ஆமென். மேன் சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப சகலமும் பிதாவாகிய தேவன் யாருக்கு தான் கொடுத்திருக்கிறாரு? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு. இப்ப பிதாவாகிய தேவன் யார் அப்படிங்கிறது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? இயேசு கிறிஸ்துவுக்கு தான் தெரியும். இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப பிதாவாகிய தேவன் இவர்தான் அப்படிங்கிறத யாரு தான் சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து தான் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து தான் சொல்ல முடியும். அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள ஜனங்கள்லாம் யாரை தொழுது கொண்டுட்டு இருந்தாங்க? பிதாவை தான் தொழுது கொண்டிருந்தாங்க. பிதாவை எப்படி தொழுது கொண்டுட்டு இருந்தாங்க? பிதானா இவர்தான் அப்படின்னு தெரிஞ்சு தொழுது கொண்டாங்களா, தெரியாம தொழுது கொண்டாங்க? பாரம்பரியத்தின்படி தொழுது கொண்டிருந்தாங்க. தெரியாம. அவங்களுக்கு தேவன்னா இப்படிதான் இருப்பார், தேவனுடைய சித்தம்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சிந்தனையின்படி என்ன செய்யறாங்கன்னா தேவனை தொழுது கொள்றாங்க. அவங்களுடைய சிந்தனையின்படி தேவனை தொழுது கொள்றது சரியா இருக்குமா, அல்லது தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கறத அறிந்து கொண்டு தேவனை தொழுது கொள்றது சரியா இருக்குமா? தேவனுடைய இந்த சித்தம் அறிந்து கொண்டு ஆமென். தேவனுடைய சித்தம் என்னன்னு அறிந்து கொண்டு தேவனை தொழுது கொள்ளணும். அப்ப தேவனுடைய சித்தம் அப்படிங்கிறது யாருக்கிட்ட மட்டும்தான் இருக்கு? இயேசு கிறிஸ்து. ஏசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்கு. ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். இப்போ எல்லாமே யாருகிட்ட இருக்குன்னா ஏசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்கு. இப்போ பிதாவை பற்றி ஒருத்தர் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா யாருகிட்ட போய் அறிந்து கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்து கிட்ட போய் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு. இயேசு கிறிஸ்து போனா மட்டும்தான் பிதாவாகிய தேவன்னா யார், அவர் எப்படி கிரியை செய்கிறார், அவருடைய கிரியை என்ன அப்படிங்கறத அறிந்து கொள்ள முடியும். அப்படி அவங்க இயேசு கிறிஸ்து போகலன்னு வச்சுக்கோங்களேன், பிதாவாகிய தேவனை பற்றி அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது. பிதாவாகிய தேவனை பற்றி அறிந்து கொள்ள முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாங்க? ஏற்றுக்கொண்டாங்களா? ஏற்றுக்கொள்ளல. ஏற்றுக்கொள்ள. ஏன் ஏற்றுக்கொள்ளல? அவரோட உபதேசம் எல்லாம் புதுசா இருந்தது. அவருடைய வார்த்தையெல்லாம் புதியதா இருந்தது. இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தை எல்லாமே புதிய காரியமா இருக்குது. எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான உபதேசத்தை பேசிட்டு இருக்காங்க, பூமிக்குரிய காரியத்தை பேசுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா உன்னதத்தின் உபதேசத்தை கொடுத்துட்டு இருக்காரு. அதனால அவங்களால என்ன செய்ய முடியல அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியல. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளலன்னு எப்படி பிதாவாகி தேவனை அறிந்து கொள்ள முடியும்? எப்படி அவங்களால பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்? வாய்ப்பு இருக்கா? இல்லை. நடக்குமா? கண்டிப்பா நடக்காது. நடக்காது. கண்டிப்பா அப்படி நடக்காது. சோ முதலாவது அவங்க என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பிதாவாகிய தேவனை பற்றி அறியணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து கிட்ட போகணும். இது இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை நாட்கள்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்ன செய்யறாருன்னா தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்கிறார். அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்கிற அந்த நபருக்கு மட்டும்தான் தேவனுடைய சித்தம் என்னங்கிறது தெரியும். அதே போல இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை நாட்கள்ல தேவனுடைய சித்தம் என்ன, பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி போகணும், தேவன் என்ன கிரியை செய்கிறாங்கிறது யாருக்கு தான் தெரியும்? உலகத்துல எல்லாருக்கும் தெரியுமா? வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஒரு போதகருக்கு தான் தெரியும். ஆமென். வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஒரு போதகருக்கு தான் தெரியும். இந்த ஒரு போதகரை தவிர மற்ற யாருக்குமே தெரியாது. அநேகர் போதகரா இருக்கலாம், ஆனா தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது. அப்ப எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நாம யோசிக்கணும், நாம சிந்திக்கணும். நம்மளுடைய நோக்கம் இந்த பூமியில இருக்கக்கூடியதா? நாம இருக்கிற மாதிரியே இருக்கிறதா நம்முடைய நோக்கமா, அல்லது பரலோக ராஜ்யத்துக்கு போகணுங்கிற நோக்கமா? பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் தான் நோக்கம். இப்போ நீங்க திருநெல்வேலியில இருந்து நீங்க சென்னைக்கு போகணும். உங்களுடைய நோக்கம் சென்னைக்கு போகணுங்கிறது உங்க நோக்கமா, அல்லது நான் ட்ரெயின்ல மட்டும்தான் போவேன் அப்படிங்கறது உங்க நோக்கமா? சென்னைக்கு போகணும்ன்றதுதான் நம்ம சென்னைக்கு போகணுங்கிறதா நோக்கம். ஆனா சென்னைக்கு போகுதோ வேற எங்க போகுதோ எனக்கு தேவையில்ல, ஆனா நான் ட்ரெயின்ல தான் போவேன், ட்ரெயின்ல மட்டும்தான் போவேன் அப்படின்னு நாம நினைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய நோக்கம் சரியா இருக்கா தவறா இருக்கா?
தவறா தவறா இருக்கு. நமக்குன்னு ஒரு கோல் இருக்கு. பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன், தேவனோடு கூட என்றென்று இருக்கணும். அதுதான் நம்முடைய கோல் அப்படின்னா, அதுக்கு சரியான வழி ஏதோ அத பார்த்து கடந்து செல்லணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். ஸோ அத விட்டுட்டு நம்ம வந்து நான் இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணத நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். அப்படின்னு நாம நினைச்சோம் அப்படின்னா, என்ன செய்ய முடியாது அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. பரலோக ராஜ்யம்னா என்னன்னே தெரியாது. தெரிஞ்சா தானே பிரவேசிக்க முடியும். இதுதான் என்ன செய்யணும் அறிந்து கொள்ளணும். வெளிப்படுத்தின விசேஷ நாட்கள்ல பார்க்கும் பொழுது, முழு உலகத்தில் உள்ள ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாகும்படி என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு போதகர் அனுப்பப்படுகிறார். அந்த போதகர் அனுப்பப்பட்டு சத்திய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அனுப்பப்படுகிறார் அப்படிங்கும்போது, பிதாவாகிய தேவனை பற்றி யாருக்கு மட்டும்தான் தெரியும்? இந்த போதகருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென். அந்த போதகருக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப அந்த போதகர்ட்ட இருந்து யாரெல்லாம் வார்த்தையை பெற்றுக் கொள்றாங்களோ, அவங்களாலையும் தேவனை பற்றி அறிந்து கொள்ள முடியுமா? முடியாதா? அறிந்து கொள்ள முடியும். ஆமென். ஆமென். கண்டிப்பா முடியும். அதனாலதான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த போதகர்ட்ட இருந்து வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டு உங்ககிட்ட போதிக்கிறது மூலமாக நீங்க என்ன செஞ்சுட்டீங்கன்னா, தேவனை பற்றி அறிஞ்சுகிட்டு இருக்கீங்க. இப்ப தேவனுடைய கிரியைகள்ல கடைசியா தேவன் செய்து முடிக்கக்கூடிய கிரியை என்ன? சகல ஜனத்தையும் அவருடைய ராஜ்யத்துல கூட்டி சேர்க்கிறார். சகல ஜனங்களையும் அவருடைய ராஜ்யத்துல கூட்டி சேர்க்கணும். முதலாவது அவருடைய ராஜ்யம் என்ன செய்யணும்? பூமியில கட்டப்படும். ஆமென். ஆமென். பூமியில பூமியில கட்டப்படணும். ஸ்தாபிக்கப்பட வேண்டும். ஆமென். பூமியில ஸ்தாபிக்கப்படணும். அவருடைய ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்படணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, தேவன் இந்த பூமிக்கு திரும்ப கடந்து வரணும். இதுதான் தேவனுடைய நோக்கம். இது ஒரு சிம்பிளான காரியம். வேத வசனம் எல்லா இடத்துலயும் இதுதான் சொல்லுது. யாருக்காவது தெரியுமா? இந்த கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுதான் தேவனுடைய சித்தம்ங்கிறது தெரியுமா? தெரியாது. தெரியாது. பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். நாம பரலோக ராஜ்யத்துக்கு போகணுமா அல்லது பரலோக ராஜ்யம் நம்மளை தேடி கீழே இறங்கி வருதா? பரலோக ராஜ்யம் நம்மளை தேடி தேடி போயிடும். ஆமென். பரலோக ராஜ்யம் நம்மை தேடி எங்க வருது? இந்த பூமிக்கு வருது. நாம என்ன செய்யணும்னா, பூமியில மறைக்கப்பட்ட அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்து அதுக்குள்ள பிரவேசிக்கணும். அதுதான் என்ன செய்யறாருன்னா, தேவன் நமக்கு காண்பிக்கிறார். So, அந்த பூமியில இருக்கிற பரலோக ராஜ்யம் தான் எப்படி இருக்குன்னா, உவமைகள் மூலமாக மறைபொருளாக இருக்கிறது. சோ நம்ம ஒவ்வொரு உவமைகளையும் படிச்சதன் மூலமா என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா, அந்த பரலோக ராஜ்யம்னா என்ன, பூமியில கட்டப்பட்ட தேவனுடைய ராஜ்யம் என்ன, தேவன் வந்து வாசம் செய்யக்கூடிய இடம் என்ன அப்படிங்கறதையும் படிச்சிட்டோம். ஞாபகம் இருக்கா? 12 கோத்திரங்கள், 24 மூப்பர்களுக்கு ஏற்ப 24 டிபார்ட்மெண்ட், 4 ஜீவன்களுக்கு ஏற்ப 4 குழுக்கள், இது எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, பரலோகத்தின் சாயலின்படி நிழலின்படி பூமியில சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. இதுதான் என்னன்னா, பூமியில் ஏற்படுத்தப்பட்ட பரலோக ராஜ்யம். ஆமென். ஆமென். சோ அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக என்ன செய்யறோம் அப்படின்னா, நாம பிரவேசிக்கிற ஜனங்களாக மாறணும். சோ அதனாலதான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, சின்சாஞ்சையை பற்றியதான காரியத்தை நம்ம இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்பெஷல் லெசன் நம்ம சொன்னது என்னன்னா, சில ட்ரைனிங்லாம் இருக்கும். நம்ம இந்த வார்த்தையை கற்று முடிச்சதுக்கு அப்புறமா ஸோ அதுல என்னென்ன ட்ரைனிங் இருக்கு அப்படிங்கறதைய ஒரு சில ட்ரைனிங் நான் எடுப்பேன். அதுக்கப்புறம் நீங்க இந்த வார்த்தையை கற்று முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சில ட்ரைனிங் இருக்கும். ஓகேங்களா? தலைப்பு வாசிக்கிறீங்களா? புது புது உறுப்பினர்கள் பயிற்சி சின்சாஞ்சியின் மதிப்பு மற்றும் உறுப்பினராக மாறும் வழிமுறை. மெயின் புது உறுப்பினர்களுக்கான பயிற்சி, சின்சாஞ்சியின் மதிப்பு மற்றும் உறுப்பினர்களாக மாறும் வழிமுறை. ஓகேங்களா? சின்சாஞ்சினுடைய உறுப்பினர்களாக நாம எப்படி மாறணும், சின்சாஞ்சினுடைய வேல்யூ, சின்சாஞ்சினா என்ன, அதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். முதல்ல நாம அதுல ஒரு உறுப்பினரா மாறணும்னா எப்படி ஒரு உறுப்பினரா மாற முடியும் அப்படிங்கறத என்ன செய்யணும்னா இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ள போகிறோம். ஓகேங்களா? ஆமென். ஆமென். சோ சின்சாஞ்சி அப்படிங்கிறது ஒரு மனிதன், தனி ஒரு மனிதனால ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்தாபனம் கிடையாது. அத முதல்ல என்ன செய்யணும் நாம புரிஞ்சுக்கணும்.
ஓகேங்களா? இல்ல பிரதர், ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறீங்களா? சின்சாஞ்சி அப்படிங்கிறது தனி ஒரு மனிதனால ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒரு அமைப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதனுடைய மதிப்பு என்ன செய்யணும் அப்படின்னா நாம புரிஞ்சுக்கொள்ளணும். இது தேவன் ஏற்படுத்தின ஒரு இடம், தேவனுடைய ராஜ்யம். தேவன் ஏற்படுத்தின தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கறத என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். வேத வசனம் என்ன செய்யணும் அப்படின்னா சாட்சி கொடுக்கணும். இப்ப வேத வசனம் சாட்சி கொடுக்காம நாம ஒரு காரியத்தை சொல்றோம் அப்படின்னா அது சரியா இருக்குமா? சரியா இருக்காது. சரியா இருக்காது. சரிங்களா? அப்போ வேத வசனம் சாட்சி கொடுக்குது, ஆனாலும் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்குதே அப்படின்னு நினைச்சீங்கன்னா மிஸ்டேக் நம்ம மேல இருக்குதா அல்லது வசனத்து மேல இருக்குதா? நம்ம மேலதான் இருக்கு. மிஸ்டேக் யார் மேல இருக்குது? நம்ம மேல இருக்குது. நம்மளுடைய புரிதல் சரியில்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற பழைய காரியங்களாம் ஒரு ஓரமா வச்சுக்கணும். வேதாகமம் என்ன சொல்லுது, தேவன் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம புரிஞ்சு கொண்டு அதன்படி என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். அதுதான் என்ன செய்யறதுன்னா தேவன் விரும்புகிறார். ஆமென். ஆமென். So, முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா சின்சாஞ்சி அப்படிங்கிறது சின்சாஞ்சினுடைய மதிப்பு, சின்சாஞ்சினா எப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த சின்சாஞ்சி அப்படிங்கிறது எந்த அதிகாரத்துல எந்த புத்தகத்துல ஏற்படுத்தப்படுகிறது? வெளிப்படுத்தின விஷயம். வெளிப்படுத்தின விசேஷத்துலதான் என்ன செய்யப்படுகிறதுனா ஏற்படுத்தப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் அப்படிங்கிறது முழு வேதாகமத்தினுடைய கடைசி புத்தகம். அப்போ தேவன் கிரியை செய்கிறதன் மூலமாக இந்த கடைசி புத்தகத்துல என்ன செய்கிறாருன்னா இந்த புத்தகம் நிறைவேறும் பொழுது இந்த ஒரு இடத்தை என்ன செய்கிறார் அப்படின்னா தேவன் சிருஷ்டிக்கிறார். இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து என்ன காரியம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு காலம் இடைவெளி? 6000. ஆமென். கிட்டத்தட்ட 6000 ஆண்டு கால இடைவெளியாக இருக்குது. ஓகேங்களா? ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம பாக்குறோம். இப்போ ஆதி ஆகமத்துல தேவன் எங்க இருந்தார்? ஏதேன் தோட்டத்துல இருந்தார். அப்படிதானே? ஆதி ஆகம காலகட்டத்துல தேவன் என்ன செய்யறாருன்னா பூமியில தான் இருந்தார், ஏதேன் தோட்டத்துல இருந்தார். ஆதாமும் எங்கதான் இருந்தாரு? தேவனோட ஆதாமும் எங்கதான் இருந்தாருன்னா தேவனோடு கூட தான் இருந்தார், ஏதேன்ல தான் இருந்தார். ஆனா கடைசி வரைக்கும் தேவனும் ஆதாமும் அங்கேதான் இருந்தாங்களா? இல்ல. ஆதாம் வெளியே அனுப்பி விடப்பட்டார். ஆதாம் என்ன செஞ்சுட்டாரு? பாவம் செஞ்சுட்டார். பாவம் செஞ்சுட்டார். ஆதாமுடைய பாவத்து நிமித்தமாக தேவன் என்ன செஞ்சுட்டாரு? அங்கே இருந்தாரா? ஆவிக்குரிய உலகத்துக்கு போயிட்டார். ஆமென். ஆவிக்குரிய உலகத்துக்கு போயிட்டார். ஏன் அப்படின்னா ஆதாமுடைய பாவத்து நிமித்தமாக தேவனால் என்ன செய்ய முடியல, அந்த பூமியில இருக்க முடியல. அதற்கு பின்பு தேவனுடைய சித்தம் என்னவா இருக்கும்? திரும்ப பூமிக்கு வந்து அவரு சித்தத்தை செய்யணும். கேக்குதா எல்லாருக்குமே பேசுறது? கேக்குது. விட்டு விட்டு கேக்குதா? தெளிவா கேக்குதா? ஹலோ ஹலோ கேக்குதா? கேக்குது பிரதர். சவுண்ட் இஸ் உங்களுடைய ஃபேஸ் எதுவுமே தெரியல, கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஓகே. ஆதியாகம காலகட்டத்துல தேவன் என்ன எங்க இருக்காரு அப்படின்னா ஆதாமோடு கூட தான் இருக்கிறார். ஓகேங்களா? அதற்கு பின்பு என்ன நடந்தது? பாவம் செஞ்சதுனால தேவன் ஆவிக்குரிய உலகத்துக்கு போயிட்டார். ஆமென். ஆதாம் பாவம் செய்ததுனால தேவன் என்ன செய்யறாரு? இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கிறார். ஆதாமுடைய பாவத்து நிமித்தமாக பூமியில என்ன தொடங்குகிறது? சாத்தானுடைய ராஜ்யம்.
கீழ்ப்படியாமை. அதான் ஆதாமுடைய கீழ்ப்படியாமை, அதுதான் பாவம். இந்த பாவத்தின் விளைவாக பூமியில என்ன வருது? பாபம். தண்டனை தண்டனை சாத்தானுடைய ராஜ்யம். ஒரு நிமிஷம். ஆதாமினுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக அங்க என்ன நடக்கு அப்படின்னா மரணம் வருது. ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கிறீங்களா? ரோமர் 5 இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆமென். ஆமென் ஆமென். என்ன பார்க்கணும்? ஒரே மனுஷனால் பாவம், பாவத்தினாலே மரணம் உலகத்துல வந்தது. கேக்குதா? கேக்குது. ரோமர் 5:12 பார்க்கும் பொழுது அங்க என்ன நிகழ்வுகள் நடக்குது? ஒரே மனுஷனால பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசிக்கிறது. ஒரே மனுஷனுடைய பாவத்தினால அங்க உலகத்துல என்ன நடக்குது? மரணம். மரணம் ஏற்படுகிறது. முழு உலகத்தில் உள்ள ஜனங்களும் மரிக்கிறதற்கு காரணம் யாரு? ஆதாம். மரணமே இல்லாம ஒரு வாழ்க்கை தேவன் கொடுக்கிறார் அப்படின்னா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கு இணை ஈடு அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா? மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறார் அப்படின்னா நீங்க அந்த வாழ்க்கையை விரும்புவீங்களா, அல்லது நான் இதுவரைக்கும் நான் என்ன காரியத்தை செய்யறேனோ அதுதான் எனக்கு தேவை அப்படிங்கறத விரும்புவீங்களா? நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க? மரணம் இல்லாத வாழ்க்கை. மரணம் இல்லாத வாழ்க்கையை தான் என்ன செய்வோம் அப்படின்னா நாம எல்லாருமே தேடுவோம். ஏன் அப்படின்னா மரணம் இப்போ ஒரு உடம்பு சரியில்லாம இருக்கும் போதே நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. மரணம்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. நம்ம வீட்டுல உள்ளவங்க, நம்ம அம்மா அப்பா, குழந்தைகள், சொந்தக்காரங்க எல்லாருக்குமே எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு 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 வலியை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். சோ அந்த மரணம் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான ஒண்ணு. ஏன்னா நாம செல்லமா ஒரு பூனை வாங்கி வளர்க்குறோம், ஒரு நாய் வாங்கி வளர்த்தா கூட அது சாதாரண ஒரு மிருகம் தான். அந்த மிருகம் மரிச்சு போனாலே நமக்கு சந்தோஷமா இருக்குமா? கஷ்டமா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லார் வீட்லயுமே அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். சோ ஒரு சாதாரண ஒரு மிருகத்தையே நாம அப்படி நினைக்கிறோம். மனிதர்கள் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தமானவர்கள். நாம மரிச்சாலுமே அது தேவனுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா கஷ்டமா தான் இருக்கும். சரிங்களா? தேவன் எதுக்காக நம்மை சிருஷ்டிச்சிருக்கார் அப்படிங்கிறத முதல்ல நாம புரிஞ்சு கொள்ளணும். சிருஷ்டிகராகிய தேவன் இந்த பூமியில மனிதர்களோடு இருக்காரு அப்படின்னா தேவன் இந்த பூமியை சிருஷ்டிக்கிறார் அப்படின்னா மனிதனையும் சிருஷ்டித்த யாருதான்? தேவன் தான். சிருஷ்டித்த அந்த தேவன் யாரோடு இருக்கணும்னு விரும்புகிறாரு?
விரும்புறேன். அந்த மனிதர்களோட இருக்கணும்னு விரும்புறாரு. அதுக்காக தான் என்ன செய்யறாரு அப்படின்னா, முழு உலகத்தையும் சிருஷ்டித்து எல்லாரை விட விசேஷித்தமானவர்கள் அப்படிங்கிறது மனிதர்களை வச்சு என்ன செய்யறாருன்னா, பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்றாரு. இந்த வார்த்தை நிறைவேறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, நிறைவேறல. தேவனுடைய ஜனத்தை தேவன் சிருஷ்டித்து அந்த தேவனுடைய ஜனத்தை பூமி ஆளும்படியாக அவர் சொல்லுகிறார். ஆனா இப்ப பூமி ஆளுகை செய்யறது யாரு? சாத்தான். சாத்தானும் சாத்தானுடைய ஜனங்களும் ஆளுகை செஞ்சுட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் கள்ள உபதேசம் அல்லது மற்ற ஜனங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, உலகத்தை ஆண்டுட்டு இருக்காங்க. அதனால என்ன நடக்குன்னா, மரணம் நடந்துட்டு இருக்கு. ஆதாம் என்ன செய்யல, கீழ்ப்படியல, நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை பறித்து அவன் புசிச்சதுனால என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, தேவனுக்கும் ஆதாமுக்கும் ஒரு இடைவெளி வந்துருச்சு. சோ அந்த வாக்குத்தத்தமானது என்ன செய்யல அப்படின்னா நிறைவேறல. பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொல்றாரு அப்படின்னா, ஆதாமே அங்க என்ன செஞ்சுட்டாரு, பாவியா மாறிட்டாரு. ஆதாமுடைய பாவத்து நிமித்தமாக பலுகி பெருகி பூமியை நிரப்ப முடியல. தேவனும் அந்த இடத்துல இருக்க முடியல. ஆதாமுக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா மரணம் வந்துருச்சு. ஆதாமின் மூலமாக எல்லா ஜனங்களுக்கும் மரணம் ஆகுது. எல்லா ஜனங்களும் யாருக்கு கீழே அடிமையாக இருக்காங்க? சாத்தானுக்கு கீழே அடிமையாக இருக்காங்க. நமக்கு தெரியாது, நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு வாயினால சொல்லலாம். இயேசு கிறிஸ்து எதுக்காக 1ஆம் வருகையில அனுப்பப்பட்டார்னு கேட்டா தெரியாது. தேவன் என்ன கிரியை செய்துட்டு இருக்காருன்னு கேட்டா தெரியாது. அப்ப எப்படி நம்ம தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியும்? நம்ம சிந்திக்கணும். ஆமென். சோ ஆதாமுடைய நாட்களுக்கு பின்பு தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, மனிதர்களோடு என்ன செய்யணும், மறுபடியும் வந்து வாசம் செய்யணும். அப்ப தேவன் வாசம் செய்ய விரும்புகிற மனிதர்களை தேவன் என்ன செய்ய போறாரு? பிரிச்செடுக்க போறாரு. ஜனங்களை என்ன செய்ய போறாருன்னா, அந்த ஜனங்களை உருவாக்க போகிறார். தேவன் என்ன செய்ய போறாருன்னா, அந்த மனிதர்களோடு வாசம் செய்ய போறார். அப்படிப்பட்ட ஜனங்களை என்ன செய்ய போறாருன்னா, தேவன் பூமியில சிருஷ்டிக்கிறார். முழு உலகத்தில் உள்ள ஜனங்களும் சாத்தானுடைய ஜனங்களாக என்ன செய்யறாங்கன்னா மாறுறாங்க. எப்போ? ஆதாம் பாவத்தினால எல்லா ஜனங்களும் பாவியாக இருக்கிறதுனால. தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்ன செய்யறாருன்னா, ஒவ்வொரு போதகர்களையும் அனுப்பி, ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் அனுப்பி, எப்படியாவது தேவனையும் தேவனுடைய சித்தத்தையும் ஜனங்களை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. சில ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்குறாங்க. பல ஜனங்கள் என்ன செஞ்சுறாங்க? செவி கொடுக்க மாட்டேன்றாங்க. செவி கொடுக்க மாட்டேங்காங்க. அவங்க என்ன செஞ்சுறாங்கன்னா கொலை செஞ்சிடறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் அந்த மனிதர்களோட வந்து வாசம் செய்ய முடியுமா? அந்த சில ஜனங்களோட முடியாது. இதுக்காக தான் என்ன செய்யறாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகையில இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார். தேவனுடைய ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்படுவதற்கு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஜனங்கள் உருவாகணும். அந்த ஜனங்கள் உருவாகணும் அப்படின்னா விதை விதைக்கப்படணும். விதை விதைக்கப்பட்டாதான் என்ன செய்ய முடியும்னா அறுவடை செய்ய முடியும். அதுக்காக தேவனுடைய ஜனங்களை உருவாக்குவதற்காக அங்க என்ன செய்யப்படுதுன்னா விதையானது விதைக்கப்படுகிறது. சத்திய வார்த்தை என்ன செய்யப்படுதுன்னா 1ஆம் வருகையில விதைக்கப்படுகிறது. அந்த வார்த்தையின் மூலமாக வளர்ந்த ஜனங்களை ஒரு பக்கமும், வளராத ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறாங்க, அந்த ஒரே நிலத்துல. இந்த நிலம் அப்படிங்கிறது எதை பற்றி குறிப்பிடுகிறது? போன லெசன்ல தான் படிச்சோம். இந்த நிலம்ங்கிறது எதை குறிக்கிறது? கிறிஸ்துவ மதம். ஆமென். கிறிஸ்தவ மத உலகம். இது இயேசு கிறிஸ்துனுடைய நிலம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய விதையை விதைச்சார். சாத்தானும் அங்க வந்து என்ன செஞ்சுட்டான்? தன்னுடைய விதையை. ஆமென். சாத்தானும் தன்னுடைய விதை என்ன செஞ்சுட்டானா அந்த இடத்துல வந்து விதைச்சிட்டான். சாத்தானும் விதைச்சதுனால நிலமும் என்ன ஆயிடுச்சுன்னா தேவன் வந்து வாசம் செய்கிற ஒரு இடமாக மாறல. அதனாலதான் என்ன செய்யறாரு, அப்பவுமே அவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, அறுவடைக்கான நாட்கள்னு ஒண்ணு இருக்கு. அந்த அறுவடை நாட்கள் என்ன செய்வேன்னு சொல்றாரு? அறுவடை அறுத்து நல்லதெல்லாம் கட்டி கல்ல இதெல்லாம் வந்துட்டு அக்னியில போட்டு எடுத்து போடுவாங்க. ஆமென், ஆமென். நல்ல விதைகள் மூலமாக வளர்ந்தவர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா அறுவடை செய்யப்பட்டு கூட்டி சேர்க்கப்படுவார்களாம். இந்த அறுவடை எங்க நடக்குது? எப்போ கூட்டி சேர்க்கப்படுறாங்க?
அறுவடை இப்பதான் நடந்துட்டு இருக்கு. புதிய வானம் புதிய பூமியில கூட்டி சேர்க்கப்படுறது. அமேன் அமேன். ஓகேங்களா? அறுவடை என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா நடந்துகிட்டு இருக்கு. கிறிஸ்தவ மத உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு சத்தியத்தை போதிச்சு என்ன செய்யறோம் அப்படின்னா அறுவடை செய்து ஜனங்களை கூட்டி சேர்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் என்னன்னா வெவ்வேறு விதமாக சொல்லப்படுகிறது. ஒரு இடத்துல அறுவடை செய்து ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுறாங்கன்னு பாக்குறோம். இன்னொரு இடத்துல என்னன்னு பாக்குறோம், எக்காலத்தை ஊதி என்ன செய்யறாரு, எக்காலத்தை ஊதி ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார். எக்கால சத்தத்தை தொனிச்சு ஜனங்களை என்ன செய்யறாரு அப்படின்னா ஒன்றாக தேவனுடைய ஜனங்களாக என்ன செய்யறாரு அப்படின்னா கூட்டி சேர்க்கிறார். அப்படி கூடி வருகிற இடம் தான் என்ன, புதிய வானம் புதிய பூமி. மெயின் புதிய வானம் புதிய பூமி. அதுதான் என்னன்னா சின்சான்சி அப்படின்னு நம்ம பாக்குறோம். அமேன் ஆமென். அமேன். இந்த சின்சான்சி அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டின் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கக்கூடிய இடம் தான் என்னன்னா இந்த சின்சான்சி, புதிய வானம் புதிய பூமி, சியோன் மலை, களஞ்சியம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த இடம் எப்படிப்பட்டது அப்படின்னா தேவன் வந்து வாசம் செய்வதற்கு ஏற்ற ஒரு இடம். ஏதேனை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துவேன்னு சொல்லி அங்க தீர்க்க தரிசனமா சொல்றாரு. ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்துட்டு போய் எத்தனை வருஷம் ஆகுது? 2000 வருஷத்துக்கு 2000 வருஷம் ஆகுது. வருவாரு 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 வருவாருன்னு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எங்க வருவாரு, எப்படி வருவாருன்னு தெரியுமா? தெரியாது. தெரியாது. இப்ப என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? இப்ப தெரியுமா எங்க வருவார், எப்படி வருவார்ன்ட்டு? தேவன் ஸ்தாபித்த புதிய வானம் புதிய பூமிக்கு வருவார். அமேன். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம் இருக்கு இந்த பூமியில. அதனாலதான் மத்தேயு 6வது அதிகாரம் 30 என்ன சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும் அப்படின்னா அந்த தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குன்னா அந்த தேவனுடைய ராஜ்யம் பூமியில என்ன செய்யப்பட்டிருக்குன்னா ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. நம்ம தேடி என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த இடத்துல இப்ப கடந்து வந்திருக்கோம். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 14ல பார்க்கும்பொழுது சீயோன் மலை அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அமேன் ஆமென். அமேன். இந்த இடத்துல என்ன இருக்கு, இதனுடைய மதிப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகமானது இயேசு கிறிஸ்து போய் என்ன செய்யறாரு, அந்த புஸ்தகத்தை வாங்கி முத்திரைகளை உடைக்கிறார். அந்த முத்திரையை உடைச்சு தூதன் கையில போகுது. தூதன் என்ன செய்யறாரு, யோவான்கிட்ட கொடுக்கிறாரு. அந்த யோவான் இருக்கக்கூடிய இடம் தான் என்னன்னா இந்த புதிய வானம் புதிய பூமி. அமேன் ஆமென். அமேன். அப்போ தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கறது அந்த புஸ்தகத்துக்குள்ளாக இருக்கு. அந்த புஸ்தகம் யாருடைய கையில இருக்கு இப்போ? இந்த போதகருடைய கையில யோவானை போன்ற அமேன் அமேன். யோவானை போன்ற அந்த போதகருடைய கையில இருக்குது. அப்போ அந்த போதகர்கிட்ட மட்டும்தான் என்ன இருக்குன்னா தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய கிரியைகள் எல்லாமே இருக்குது. ஸோ ஜனங்களாகிய நாம தேவனை பற்றி அறிந்து கொள்ளணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், தேவனோடு கூட என்றென்றைக்கு வாழணும் அப்படின்னா நம்ம போகக்கூடிய இடம் வந்து அந்த போதகரை சந்திக்கிறதும் அந்த போதகர் இருக்கிற அந்த புதிய வானம் புதிய பூமியில நாம ஒரு நபராக மாற்றப்படணும். இந்த ஏதேனை போன்ற ஒரு இடத்தை என்ன செய்கிறார் அப்படின்னா மறுபடியும் எங்க சிருஷ்டிக்கிறார்னா இங்க வெளிப்படுத்தின விசேஷ காலகட்டத்துல இங்க சிருஷ்டிக்கிறார். இந்த மரணம் அப்படிங்கிறது என்ன செய்கிறதுனா இந்த வெளிப்படுத்தின விசேஷ காலகட்டத்துல இல்லாம போகுது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 இருந்து 4 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் இருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம், பரிசுத்த நகரமாகிய புதிய எருசலேம் என்ன செய்கிறது அப்படின்னா இந்த புதிய வானம் புதிய பூமிக்கு இறங்கி வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆமேன் ஆமென். ஆமேன். இந்த புதிய வானம் புதிய பூமிக்கு இறங்கி வருகிறது. இந்த புதிய வானம் புதிய பூமி அப்படிங்கிறது பூமியில தேவன் ஏற்படுத்தின அந்த ஒரு இடம்.
ஸோ இந்த இடத்துக்கு தான் என்ன செய்யுதுன்னா அந்த புதிய வானம் புதிய பூமி கடந்து பரிசுத்த நகரமா புதிய எருசலேம் கடந்து வருகிறது. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் யாரு? கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வருத்தம் இல்லை, மரணமும் இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். யாருக்கு இந்த காரியங்கள்லாம் கிடையாதுன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இந்த மரணம், கண்ணீர், கவலை எல்லாம் இல்லை. யார் இந்த ஜனங்கள்? மீதமுள்ள ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க மட்டும்தானா? நம்ம அவங்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன் தேவையா? நமக்கும் தான். ஆமென். நமக்கும் தான். பாக்குறோமா ஸ்கிரீன்ல? வெளிப்பாட்டின் நிறைவுகள் நீங்களே. நாம தான் என்ன செய்யறோம் அப்படின்னா புதிய ஏற்பாட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறோம். நாம எல்லாரும் எப்படிப்பட்டவங்கன்னா வேதாகமத்துல ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள். தேவன் வந்து வாசம் செய்யும் பொழுது அந்த ஏதேனை போன்ற இடத்தை தேவன் இந்த பூமியில ஏற்படுத்தும் பொழுது நாம என்ன செய்யறோம் அப்படின்னா அதே இடத்துல இருக்கிறோம். எப்படி இதெல்லாம் அறிஞ்சு கொள்ள முடியுது அப்படின்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய நிறைவேறுதலின் வார்த்தையின் மூலமாக தேவன் எங்க இருக்கிறார், தேவன் என்ன கிரியைகளை செய்கிறார். இந்த ஒரு இடத்தை ஸ்தாபிப்பதற்காக இந்த இடம்தான் வேதாகமத்தின்படி ஆவிக்குரிய உலகத்தின்படி கட்டப்பட்ட இடம் அப்படிங்கிறத நாம புரிஞ்சு கொள்றதுக்காக தான் எதை கொடுக்கிறார் அப்படின்னா துரோகம், கேடு, ரட்சிப்பு அந்த காரியத்தை கொடுக்கிறார். அதனாலதான் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா 7 பொன்குத்து விளக்குகள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், அவர்கள் துரோகம் செய்தார்கள். 7 தலை 10 கொம்புள்ள மிருகம் வெளிப்படுத்தின 13ல படிச்சோமா? அந்த துரோகம் செய்த ஜனங்களுக்குள்ளாக அவங்க என்ன செய்யறாங்க, கடந்து சென்று அந்த ஜனங்களை அழிக்கிறாங்க நம்ம பார்த்தோம். இதுதான் துரோகம், கேடு. அதற்கு பின்பு என்ன செய்யப்பட்டது அப்படின்னா இந்த புதிய வானம் புதிய பூமி ஆகிய சின்சாஞ்சி என்ன செய்யப்பட்டதுன்னா ஸ்தாபிக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த சின்சாஞ்சியை பற்றி நாம இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முழு பெயர் வாசிக்கிறீங்களா? அதிகாரப்பூர்வ பெயர் சின்சாஞ்சி இயேசு சபை சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். ஆலயம். ஆமென். சின்சாஞ்சி இயேசு சபை சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். சின்சாஞ்சினா என்ன அர்த்தம்? புதிய புதிய வானம் புதிய பூமி. ஆமென். புதிய வானம் புதிய பூமி. இந்த புதிய வானம் புதிய பூமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புதிய கூடாரம் மற்றும் புதிய உறுப்பினர்கள். புதிய கூடாரம் அப்படிங்கிறது தேவன் பூமியில தங்குவதற்கான ஒரு இடம். அதுதான் என்னன்னா புதிய கூடாரம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். புதிய சபை, ஒரு புதிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவோம். தேவன் தங்கக்கூடிய இடத்தை ஸ்தலம் சொல்றோம். அதே போல ஒரு புதிய ஸ்தலம் மற்றும் புதிய ஜனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்காங்க. இந்த புதிய ஜனங்கள் எப்படி எங்க இருந்து வந்தவங்க? இந்த புதிய ஜனங்கள் எங்க இருந்து வந்தவங்க? கூடாரமாகிய ஆலயத்திலிருந்து. மீதமுள்ள ஜனங்கள். மீதமுள்ள ஜனங்கள் மட்டுமா? அதே வார்த்தை நம்மளும். இந்த இடத்துல இருந்து அறுவடை செய்யப்பட்டு வந்தாங்களா இல்லையா? கிறிஸ்தவ மத உலகத்துல இருந்து நம்ம மறுபடியும் செய்யப்பட்டு வந்திருக்கோம். ஆமென். கிறிஸ்தவ மத உலகத்துல இருந்து அறுவடை செய்யப்பட்டு வந்த ஜனங்கள் தான் யாருன்னா புதிய ஜனங்களாக இருக்கிறாங்க. அறுவடை செய்யப்படாமல் கிறிஸ்தவ உலகத்திலே இருக்கக்கூடிய ஜனங்கள் யார் அப்படின்னா புதிய ஜனங்கள் கிடையாது. ஏன்னா அவங்கள்ட்ட வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய வார்த்தை கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷத்தின்படி அவங்க சிருஷ்டிக்கப்படல. இப்ப நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்னா தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டவர்களாக தேவன்னா யார், தேவன் என்ன சிந்திக்கிறாருங்கிற முதற்கொண்டு நாம புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறோம் அப்படின்னா பழைய துருத்தியாக இல்லாம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய கிரியைகளை மாற்றிக்கொண்டு புதிய துருத்தியாக இருக்கிறோம். ஆமென். ஆமென். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்னா புதிய ஜனங்களாக புதிய ஒரு உறுப்பினர்களாக மாறுகிறோம். சோ இந்த இடத்தை தேவன் சிருஷ்டிக்கிறதுக்காக தான் என்ன செய்யறாரு அப்படின்னா நான் சொன்னதை போல துரோகம் செய்கிற ஜனங்கள் இந்த பூமியில ஏற்படுறாங்க. அதுக்கப்புறம் கேடு செய்கிற ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த இடத்துல இந்த உலகத்துல ஏற்படுறாங்க. இவங்க ஏற்படுத்தப்பட்டு நியாயம் தீர்க்கப்படுறாங்க. நியாயம் தீர்க்கப்பட்ட பிறகுதான் என்ன செய்யப்படுகிறதுனா சின்சாஞ்சியானது சிருஷ்டிக்கப்படுகிறது, இந்த பூமியில ஏற்படுத்தப்படுகிறது. இது எல்லாமே தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலின் மூலமாக நடக்கிறது. ஆமென். ஆமென். சின்சாஞ்சி அப்படிங்கிறது புதிய வானம் புதிய பூமின்னு பார்த்தோம். அதே போல இயேசு சபை அப்படின்னா என்ன அர்த்தம்? புதிய கூடாரம் புதிய மனிதர்கள்.
ஸ்கிரீன்ல தெரியுதா உங்களுக்கு இயேசு சபைங்கிறது? இயேசுவே அதன் நிறுவனர். மேன் இயேசுவே இதன் நிறுவனர். வாக்குத்தத்த போதகர் வார்த்தையை பெற்றுக்கொண்டனால அவர்தான் நிறுவனர் சொல்ல முடியுமா? ஏதேன் தோட்டத்தை போல ஒரு அமைப்பை நிறுவியவர் இவர்தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. இவர் வந்து மாம்சத்துல இருக்கிறார். ஆனா உண்மையா இதனுடைய நிறைவேறுதல் எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா இயேசு கிறிஸ்துவானவர். இந்த முத்திரைகளை உடைக்கிறது யாரு? புத்தகத்தின் முத்திரைகளை உடைக்கிறது யாரு? ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த புத்தகம் இந்த முத்திரை உடைக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா அந்த புத்தகத்தில் உள்ள காரியத்தை பூமியில நிறைவேற்றுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நிறைவேற்றும் பொழுது தோன்றின அந்த ஒரு இடம் தான் என்னன்னா சின்சாஞ்சி. அதனாலதான் இது இயேசு சபைன்னு சொல்றோம். இயேசு கிறிஸ்து தான் இதை ஏற்படுத்தி இருக்கிறார். முத்திரைகளை உடைச்சு இயேசு கிறிஸ்து தான் என்ன செய்யறாருன்னா இது பூமியில ஸ்தாபிச்சிருக்கிறார். அதனாலதான் இதனுடைய நிறுவனர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்ம சொல்றோம். ஆமென். ஆமென். அதுக்கப்புறம் என்ன அர்த்தம்? அடுத்து என்ன வார்த்தை பாக்குறோம்? சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். ஆமென். சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் அப்படின்னா அந்த ஆலயத்துல இருந்து என்ன புறப்பட்டு வரணும்? அமேன் அமேன். வெளிப்படுத்தின விசேஷத்தை நிறைவேற்றின வார்த்தை சாட்சியானது என்ன செய்யணும் அப்படின்னா அறிவிக்கப்படணும். சாட்சி அறிவிக்கப்படுகிற இடம் தான் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய நிறைவேறுதல் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? ஒருத்தர் சாட்சி கொடுக்கிறார். நிறைவேறுதல் எல்லாவற்றையும் நான் பார்த்தேன். துரோகம் செய்த ஜனங்கள் யார், அவங்களுடைய பெயர் என்ன, 7 போதகர்கள் யார் அப்படிங்கறத அவர் சாட்சி கொடுக்கிறார். கேடு செய்கிற ஜனங்கள் யார் அப்படிங்கறத என்ன செய்யறாருன்னா அவர் சாட்சி கொடுக்கிறார். ஆமென். இந்த சின்சாஞ்சில மட்டும்தான் என்ன செய்யப்படுகிறதுனா இந்த காரியங்கள் அறிவிக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின 15வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. ஆமென். 4வது வசனம் வாசிங்க. கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்களில் வெளியரங்கமாயின என்றார்கள். ஆமென் ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் நம்ம படிக்கிறோமா இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் அங்க எப்படி இருக்குது? மறைபொருளாக இருக்குது. அவருடைய நீதி எப்படி இருக்குது? நீதி எப்படி இருக்குது? நீதியும் அங்க மறைபொருளாக தான் இருக்கு. மத்தேயு 6வது அதிகாரத்துல சொல்றேன். தேவனுடைய ராஜ்யமும் மறைபொருளாக இருக்கு. அவருடைய நீதியும் எப்படின்னு இருக்குன்னா மறைபொருளாக தான் இருக்கு. ஆனா இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா எல்லா ஜனங்களும் வந்து தொழுது கொள்ளக்கூடிய ஒரு இடமானது என்ன செய்கிறதுனா ஏற்படுத்தப்படுகிறது. இதுதான் என்னன்னா சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் உம்முடைய நீதியான செயல்கள் என்ன செய்கிறதுனா வெளிப்படையாகிறது. இதுவரைக்கும் மறைஞ்சிருந்த அந்த நீதியான காரியங்கள் எல்லாமே வெளிப்படையாகி தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய கிரியை என்ன அப்படிங்கிறது என்ன செய்கிறதுனா ஜனங்கள் அறிஞ்சு கொள்றாங்க. நீதிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மை. சாட்சியின் வார்த்தை. நீதியுள்ள கிரியைகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல ஒரு காரியத்தை பண்றாங்க அப்படின்னாதான் நல்ல ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதி உள்ள கிரியைகளை செய்யறவங்க நல்ல கிரியைகளை செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? அதே போல இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா வெளிப்படுத்தின 15வது அதிகாரத்தின்படி பார்க்கும் பொழுது தேவனுடைய நீதியான செயல்கள் எல்லாமே வெளிப்படுகிறது. அப்ப தேவனுடைய நீதியான செயல்கள் எல்லாமே உவமைகள் மூலமாக அது மறைக்கப்பட்டிருந்தது. எப்பொழுது அந்த புத்தகமானது திறக்கிறதோ அப்ப என்ன செய்கிறார் அப்படின்னா அவருடைய உண்மையான கிரியைகள் எல்லாமே என்ன செய்யறாங்கன்னா வெளிப்படையாகிறது. ஜனங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு தேவன் என்ன செய்யறாருன்னா ஜனங்கள் காண்பிச்சு கொடுக்கிறார். அந்த கிரியைகள் வெளிப்படக்கூடிய இடம் எது அப்படின்னா தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலை சாட்சி கொடுக்கிற இடமாகிய சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தினுடைய 15வது அதிகாரம் 5வது வசனத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது.
சின்சாஞ்சி அப்படிங்கிறது, சாட்சியின் கூடாரம் ஆகிய ஆலயம் அப்படிங்கிறது. அப்ப சின்சாஞ்சி அப்படிங்கிறது என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தின் நிறைவேறுதலின்படி ஏற்படுத்தப்பட்டது. சாட்சியின் கூடாரம் ஆகிய ஆலயம் அப்படிங்கிற பேர் வந்து வெளிப்படுத்தின 15வது அதிகாரத்தினுடைய நிறைவேறுதலின்படி ஏற்படுத்தப்பட்டது. ஆமென், ஆமென். ஆமென். மத்தேயு 24லயும் நம்ம பார்க்கிறோம். முழு வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த எல்லா தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் மூலமாக தேவன் ஏற்படுத்தின அந்த ஒரு இடம் தான் என்னன்னா, சின்சாஞ்சி இயேசு சபை சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். ஆமென், ஆமென். ஆமென். சோ இந்த ஒரு இடத்தை என்ன செஞ்சிருக்கிறாருன்னா தேவன் ஏற்படுத்தியிருக்காரு. இது மனிதனுடைய சித்தத்தின்படி, மனிதனுடைய சிந்தனையின்படி ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம் கிடையாது. தேவன் திரும்ப வந்து மனிதர்களோடு வாசம் செய்வதற்காக தேவன் ஏற்படுத்தின ஒரு இடம். சோ இந்த இடத்துல நாம நுழைய வேண்டாம் அப்படின்னு நாம நினைச்சோம் அப்படின்னா தேவனோடு நமக்கு இருக்க விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். நான் இதுவரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படியே இருந்துடுறேன், நான் தேவனோடு இருக்க விருப்பம் இல்லை, நான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க விருப்பம் இல்லை அப்படிங்கறத நான் அர்த்தம். ஓகேங்களா? சோ அதனால என்ன செய்யணும், நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, மாயக்காரரே நீங்க என்ன செய்றீங்க, வானத்தின் தோற்றத்தை பார்த்து மழை வரும் அப்படின்னு சொல்றீங்க, மழை வருது. அதுக்கப்புறம் நல்ல காத்து அடிக்கும் நீங்க சொல்றீங்க, அதே போல காத்து அடிக்குது. வெயில் அடிக்கும் நீங்க சொல்றீங்க, வெயில் அடிக்குது. எல்லாமே செய்யுது. ஏன்னா நீங்க வானத்தின் தோற்றத்தையும் பாக்குறீங்க, அந்த காற்று அடிக்கிறத நீங்க உணர்றீங்க. இதன் மூலமாக உங்களால என்ன செய்ய முடியுது, காலத்தை நிதானித்து பார்க்க முடியுது. ஆவிக்குரிய விதத்துல உங்களால நிதானித்து பார்க்க முடியுதான்னு இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அப்போ ஆவிக்குரிய விதத்துல நாமளும் காலத்தை நிதானித்து பார்க்கிறோமா அப்படிங்கறத என்ன செய்யணும், ம்? யோசிக்கணுமா இல்லையா? ஆவிக்குரிய விதத்துல நாம காலத்தை நிதானித்து பார்க்கணுமா இல்லையா? ம்? நம்ம எந்த காலத்துல வாழ்கிறோம் அப்படிங்கிறத நாம நிதானிச்சு பார்க்கணும். நிதானிச்சு பார்க்கல அப்படின்னா நாமளும் என்ன செய்ய முடியாது, பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. மற்ற ஜனங்களைப் போல கைவிடப்பட்ட ஜனங்களாக மாறிடுவோம். சோ அதனால நல்ல வேதத்தை மட்டும் நீங்க பாருங்க, மற்ற மனிதர்களை பார்க்காதீங்க. சரிங்களா? வேதம் தான் நமக்கு சத்தியம். வேதம் தான் என்ன செய்யறதுன்னா எல்லா கேள்விக்கும் பதில் கொடுக்கும். மற்ற மனிதர்கள் கேள்விக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க, குழப்பதான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? இந்த புதிய வானம் புதிய பூமி அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? ஸ்கிரீன்ல இருக்கிற வசனங்களை வாசிக்கிறீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 21 வாசிச்சிட்டோம் ஆல்ரெடி. ஏசாயா 65:17 வாசிக்கிறீங்களா? இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. ஆமென். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. ஓகேங்களா? இது வந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக என்ன செய்யறாருன்னா தேவன் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. இதுக்கு முன்னாடி உள்ள காரியம் எல்லாமே அது ஒளிஞ்சு போகும். வெளிப்படுத்தின விசேஷம் 21 பாக்குறோமா, முந்தினவைகள் பழைய வானம் பழைய பூமி ஒளிந்து போய் புதிய வானம் புதிய பூமி தோன்றுகிறது. பழைய காரியங்கள், பழைய சிந்தனைகள், பழைய எல்லா காரியமும் ஒளிஞ்சு போகுது. புதிதாக தேவன் என்ன செய்கிறாருன்னா ஒரு இடத்தை நான் ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இங்க தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அதே போல ஏசாயா 66லயும் நம்ம என்ன பாக்குறோம், 22ல நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய வானமும் புதிய பூ- எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென், ஆமென். என்ன சொல்றாருன்னா நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் அப்படின்னு சொல்றாரு. இனிமே நான் அதை வந்து சிருஷ்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உண்மையான வானத்தையும் பூமியும் பத்தி அவர் சொல்லல, தேவன் தங்கக்கூடிய ஒரு வாசஸ்தலம், புதிய ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துவத என்ன செய்யறாருன்னா இங்கெல்லாம் வாக்குத்தத்தமாக சொல்றாரு. அதே போல என்ன செய்யறாருன்னா நம்மளுடைய நாட்கள் அதை நிறைவேற்றி காண்பிக்கிறார். சோ இதுவும் நம்ம வாசிட்டோம். வெளிப்படுத்தின விசேஷம் 15:4-5 வாசிட்டோம். 2 பேதுரு 3:13 வாசிக்கிறீங்களா? அவருடைய அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமா இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அமேன், அமேன். பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னா இத பத்தி தான் சொல்றாரு. பேதுரு என்ன எதிர்பார்த்தாருன்னா இயேசு கிறிஸ்துவானவர் பேதுருவோடு கூட தான் இருந்தார்.
பேதுரு எதிர்பார்த்த என்னன்னா, இயேசு கிறிஸ்து என்ன செய்வாரு? திரும்ப வருவாரு. வரும்போது புதிய வானம் புதிய பூமி ஏற்படுத்தப்பட்டிருக்கும். நாமளும் இங்கதான் இருப்போம் அப்படின்னு தான் அவரும் நினைச்சாரு. அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீதி வாசமா இருக்கும். புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அந்த புதிய வானம் புதிய பூமி உண்டானதுக்கு பின்பு அவர் திரும்ப இந்த பூமிக்கு கடந்து வருவார். அந்த புதிய வானம் புதிய பூமியில வாசம் செய்வார் அப்படிங்கிறத பேதுரு என்ன செய்யறாரு? முன்னறிந்து அந்த தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அவர் தீர்க்க தரிசனமா சொன்னாரு 2000 வருஷத்துக்கு முன்பு. 2000 வருஷம் கழிச்சு தேவன் என்ன செஞ்சிருக்காருன்னா, அதே ஒரு புதிய வானம் புதிய பூமி தேவன் என்ன செஞ்சிருக்காரு? இந்த பூமியில ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஆமென். எல்லா வசனங்களும் என்ன செய்கிறது அப்படின்னா, அந்த ஒரு இடத்தை பத்தி சாட்சி கொடுக்கிறது. பழைய ஏற்பாடு முழுவதும் யாரை பத்தி சாட்சி கொடுக்கிறது? இயேசு கிறிஸ்துவை பற்றி. இயேசு கிறிஸ்துவை பார்த்து சாட்சி கொடுக்கிறது. புதிய ஏற்பாடு முழுவதும் எதை பற்றி சாட்சி கொடுக்கிறது? பரலோக ராஜ்யம், யோகராஜ். அந்த பரலோக ராஜ்யம் என்ன? புதிய புதிய வானம், வானம் புதிய ஆமென். புதிய வானம் புதிய பூமி. புதிய ஏற்பாடுல நீங்க எந்த வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தாலும் அது ஒண்ணு துரோகத்தை பத்தி சொல்லும், அல்லது கேடை பத்தி சொல்லும், அல்லது ரட்சிப்பை பத்தி சொல்லும், அல்லது ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுகிறத பத்தி சொல்லும், அல்லது ஜனங்கள் கள்ள உபதேசத்துல இருக்கிறத பத்தி சொல்லும். வேற எதுவுமே கிடையாது புதிய ஏற்பாடுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா. அப்போ ஒவ்வொரு காரியமும் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, ஜனங்கள் எந்த சூழ்நிலையில இருக்காங்க, அவங்க என்ன செய்யணும், அவங்க எப்படி கடந்து வரணும் அப்படிங்கிற காரியத்தை பத்தி இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? சோ இந்த ராஜ்யம், இந்த புதிய வானம் புதிய பூமி அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, அது மற்ற ராஜ்யத்தை போல இருக்காது. ஓகேங்களா? தானியேல் 2வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? தானியேல் 2:44. அந்த ராஜ் அந்த ராஜ்யங்களில் அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு ஒரு கல் ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். ஆமென். ஆமென். என்ன பார்க்கிறோம்? அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை என்ன செய்ய போறாரு? என்ன செய்ய போறாராம்? எழும்ப பண்ண போறார். எலும்ப பண்ணுவார். இதுவும் என்னன்னா தீர்க்க தரிசனம். என்ன செய்யறாருன்னா, என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யம் அப்படிங்கிறது என்னன்னா, அதுதான் புதிய வானம் புதிய பூமி. ஏன் என்றென்றைக்கும் அழியாத ராஜ்யம் அப்படின்னா, ஏதேன் தோட்டம் அப்படிங்கிறது ஆதாம் துரோகம் செஞ்சதுனால அது அழிக்கப்பட்டுருச்சு. So, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் துரோகம் செய்யாமல் தான் வந்த இடத்துல இருந்து பின்வாங்கி போகாத ஜனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறாங்க. அதனால இது எப்படிப்பட்டதுன்னா, என்றென்றைக்கும் தேவன்கிட்ட இருந்து பின்வாங்காத ஜனங்கள் இங்க இருக்கிறதுனால என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யமாக இருக்கிறது. இப்போ தேவனுடைய ஜனங்களாகிய நாம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? நாம பின்வாங்குகிற ஜனங்களாக இருக்கணுமா, அல்லது இந்த வார்த்தையில நிலைத்திருக்கிற ஜனங்களாக இருக்கணுமா? வார்த்தையில நிலைத்திருக்கிற நிலைத்திருக்கிறார்கள். ஆமென். வார்த்தையில நிலைத்திருக்கிற ஜனங்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் பொழுது, தேவன் வந்து வாசம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏதோ ஒரு பில்டிங் கிடையாது. நாம தான் அந்த புதிய வானம் புதிய பூமி. இந்த வார்த்தையின் மூலமாக மறுபடியும் பிறந்த ஜனங்கள். ஆமென். 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 இப்ப தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படின்னா, ஆவியா இருக்கக்கூடிய தேவன் வந்து ஏதாவது பில்டிங்ல வாசம் செய்வாரா? இல்லை. செய்ய மாட்டார். மனிதர்கள் மத்தியில தான் என்ன செய்யறாருன்னா வாசம் செய்கிறார். அப்போஸ்தலர்ல வாசிக்கும் போது என்ன சொல்றாரு? உன்னதமானவர் மனுஷரின் மத்தியிலே ம் உன்னதமானவர் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்துல வாசம் செய்வாரா இல்லையா? செய்வார். கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்துல என்ன செய்ய மாட்டார்னா வாசம் செய்ய மாட்டார். அவர் எங்க வாசம் செய்கிறார்? யார் தேவனுடைய ஆலயம் அப்படின்னா, மனிதர்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாங்க. அந்த மனிதர்கள் மத்தியில தான் தேவன் என்ன செய்கிறார்னா வாசம் செய்கிறார். So, அந்த மனிதர்கள் தான் எப்படிப்பட்ட மனிதர்கள் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையினால் மறுபடியும் பிறந்த ஜனங்கள். இந்த வார்த்தைன்னு சொல்லும் பொழுது தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றிய வார்த்தையாக இருக்கிறது. இந்த நிறைவேற்றிய வார்த்தையின் மூலமாக மறுபடியும் பிறந்த ஜனங்கள் எப்ப தோன்றுறாங்களோ,
இவங்க எல்லாருமே ஒரு புதிய ராஜ்யமாக, புதிய ஜனங்களாக இருக்கிறாங்க. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக, தனியே பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறாங்க. ஆமென், ஆமென். ஆமென். சோ இந்த ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் பொழுது புதிதாக ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒரு இடத்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? புதிய வானம் புதிய பூமி தான் அந்த ஒரு ராஜ்யம், என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யம். So, இந்த ராஜ்யத்தை ஏற்படுத்துவேன் அவர் வாக்குத்தத்தம் சொன்னதை போல என்ன செய்யறாருன்னா ஏற்படுத்துகிறார். ஆனா இந்த ராஜ்யத்துக்குள்ளாக ஒரு மனிதன் என்ட்ராகணும் அப்படின்னா சாதாரணமா என்ட்ராக முடியுமா? முடியாது. முடியாது. கண்டிப்பா சாதாரணமா என்ட்ராக முடியாது. இப்போ ஒரு சர்ச்சுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா சர்ச்சுக்குள்ள போயிடலாமா இல்லையா? போகலாம். ஈஸியா போயிடலாம். நீங்க எந்த சர்ச்சுக்கு போனாலும் ஈஸியா போயிடலாம். போயிட்டு அங்க வொர்ஷிப் சர்வீஸ் நடக்குது, நீங்க போயிட்டு நான் ஆராதனை கலந்து கொள்ளணும்னு சொல்லும்போது அவங்க இல்ல வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா யாராச்சும்? சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. ஈஸியா சரி வாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனா சின்சாஞ்சுக்குள்ள வரணும் அப்படின்னா திடீர்னு நீங்க நாளைக்கே வந்துட்டு நான் ஆராதனை கலந்து கொள்ளணுங்க அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ம்? யாரையாவது அலோவ் பண்ணுவாங்களா? அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா மற்ற சபைகளை போல சின்சாஞ்சி அப்படிங்கிற ஒரு சபை கிடையாது. ஓகேங்களா? சின்சாஞ்சி அப்படிங்கிறது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம். இப்ப தேவனுடைய சித்தம் என்ன, தேவன் எப்படி இந்த இடத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நாம அறிந்து கொண்ட ஜனங்களாக இருந்தாதான் இதுக்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்போ இந்த சின்சாஞ்சினா என்ன அப்படிங்கறது இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம், தேவன் தீர்க்க தரிசனமா சொன்னதை போல என்ன செஞ்சிருக்கிறார்னா நிறைவேறுதல் மூலமாக என்ன செஞ்சிருக்கிறார், இந்த ஒரு இடத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். சோ இது எந்தெந்தைக்கும் நிற்கக்கூடிய ஒரு நித்திய ராஜ்யமாக என்ன செய்கிறது? எழும்பப்பட்டது. எழும்பப்படுகிறது. ஓகேங்களா? சோ ஏதேன் தோட்டத்துல தேவன் இருந்தது போல மறுபடியும் வந்து வாசம் செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம் தான் என்னன்னா இந்த சின்சாஞ்சி. சோ இந்த இடத்துக்குள்ள நுழைவது அப்படிங்கிறது சாதாரணமா ஒரு மனுஷனால நுழைய முடியாது. என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா? இடுக்கமான வாசல். சின்சாஞ்சில ஒரு உறுப்பினரா நம்ம மாறணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை நாம கற்றுக்கொள்ளணும். தேவனுடைய வார்த்தையை நாம கற்றுக்கொள்ளணும். அதான் என்ன செய்யறோம்? ஸ்டார்டிங்ல இங்க இருந்து ரோடு ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கா? ஒரு மலை மாதிரி இருக்கா? என்ன செய்யறோம் அப்படின்னா முதல்ல பைபிள் கிளாஸ்ல நம்ம படிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் படிக்கிறோம். படிச்சு வேத வார்த்தைகள்ல என்ன செய்யறோம்? டெஸ்ட் வைக்கும்போது 90க்கு மேல என்ன செய்யணும் அப்படின்னா மதிப்பு எடுக்கணும், மதிப்பெண் எடுக்கணும். என்னன்னா பாஸ் ஆகுறது மட்டும் கிடையாது, 90க்கு மேல மார்க் எடுக்கணும். இப்படி மார்க் எடுத்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அறுவடை செய்யப்படணும். எங்க இருந்து அறுவடை செய்யப்படணும் அப்படின்னா கிறிஸ்தவ மத உலகத்துல இருந்து அறுவடை செய்யப்பட்டு இந்த இடத்துக்கு என்ன செய்யறாங்க? 12 கோத்திரத்துல இணைக்கப்பட்டவர்களாக மாறுகிறோம். அங்க மாறும்போது நம்ம என்ன செய்யணும்? இந்த சத்திய வார்த்தை என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த ஒரு இடத்துல சின்சாஞ்சில மட்டும்தான் போதிக்கிறாங்க. அங்க இருந்து இந்த சத்திய வார்த்தையை கேட்டு கேட்டு என்ன செய்யணும்னா நம்முடைய இருதயத்தை நாம கழுவி சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஏன்னா தேவன் வந்து வாசம் செய்கிற ஒரு இடமாக நாம இருக்கோம் அப்படின்னா சுத்தமுள்ளவங்களாக இருக்கணுமா அல்லது பாவம் நிறைஞ்ச மனிதனாவே இருக்கலாமா? சுத்தமுள்ளவர்களாக இருக்கணும். அப்ப சுத்தமுள்ளவர்கள் எப்படி சுத்தமாகறாங்க அப்படின்னா சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற அந்த சத்திய வார்த்தையின் மூலமாக மாத்திரமே அவர்கள் சுத்தமுடைய ஜனங்களாக இருக்கிறாங்க. ஆமென், ஆமென். சோ இந்த ஒரு வழியின் மூலமாக தான் என்ன செய்யறாங்கன்னா பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறாங்க. அதனாலதான் வசனம் என்ன சொல்றதுன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வாசல் எப்படி இருக்கிறது? இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் மாத்திரம் தான் என்ன செய்யறாங்க? கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அந்த இடுக்கமும் வழி குறுகலான வழி அப்படின்னு சொல்லும்போது அது ஏன் இடுக்கமும் நெருக்கமுமா இருக்கு அப்படின்னா தீர்க்க தரிசனமும் நிறைவேறுதல் அது ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்குது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரணும், அறுவடை செய்யப்பட்டு தேவன் வாசம் செய்யக்கூடிய இடத்துக்கு வரணும் அப்படிங்கும்போது எப்படி இருக்குது? கஷ்டமா இருக்குது. சோ இந்த காரியத்தெல்லாம் பண்றது வந்து எப்படி இருக்குன்னா அது ஒரு கஷ்டமான ஒரு காரியமா தான் இருக்கும். ஆனா என்ன செய்யணும்னா அதுல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதுல இருந்து நான் என்ன செய்யணும்? கடந்து வரணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை, ஒரு சிந்தனை நமக்குள்ளாக ஏற்படணும். அப்படி என்ன செய்யணும்னா அங்க இருந்து நம்ம கடந்து வருகிறவர்களாக இருக்கணும்.
அதுதான் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். சும்மா பெரிய வாசலா இருக்கு, நம்ம ஜாலியா என்டர் ஆகலாம் அப்படின்னா அது பரலோக ராஜ்யம் கிடையாது. புரிஞ்சுக்கொள்ளணும். நான் என்னனாலும் செய்வேன், எப்படினாலும் இருப்பேன், கஷ்டமே பட வேண்டாம், ஆனா எப்படினாலும் நான் பரலோகத்துக்கு போயிருவேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல யாராவது நமக்கு உபதேசிக்காங்க அப்படின்னா அது தவறானது. ஓகேங்களா? பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய வாசல் ரொம்ப ரொம்ப இடுக்கமான ஒரு வாசலாக இருக்குது. ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா, பாக்குறீங்களா சின்சாஞ்சின் விசுவாசிகள் 12 கோத்திரத்துல இணைக்கப்பட்டவங்களாக என்ன செய்யறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிராஜுவேட் ஆகுறோம். வார்த்தையை கற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, கிராஜுவேட் ஆகி 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்தை இணைக்கப்படுறோம். நம்மளோட கோத்திரம் என்ன? மத்தியா கோத்திரம். மத்தியா கோத்திரம். மத்தியா கோத்திரத்துல என்ன செய்யறோம்னா ஒரு உறுப்பினராக மாறுகிறோம். மாறினதுக்கு பின்பு நம்ம என்ன செய்யணும், எப்படிப்பட்டவங்களா இருக்கோம் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டின் வெளிப்படுத்தின விஷயத்தில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறோம். 2வது பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு வாசிங்க. 6000 வருட வேதாகம வரலாற்றில் சிறந்த சத்தியத்தை கற்று அறிந்தவர்கள். ஆமென். 6000 வருட வேதாகம வரலாற்றுல இருக்கக்கூடிய சிறந்த சத்தியம் எங்க இருக்குன்னா நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஆமென். 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 சோ இதுல நாம மறக்காம இருக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, ஸ்கிரீன்ல தெரியுதா? இயேசு கிறிஸ்துவ என்ன செய்கிறார்? சிலுவையில அறையப்படுகிறார். அவர் மரித்து என்ன செய்யறாருன்னா 3ஆம் நாள் உயிர் தெழுகிறார். இந்த 2 காரியமும் நம்ம மறக்க கூடாது. பிளஸ் என்ன செய்யக்கூடாதுன்னா, வெளிப்படுத்தின விசேஷனோட காரியம் நமக்கு இப்ப தேவன் வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்கார். இதையும் என்ன செய்யக்கூடாதுன்னா நம்ம மறக்க கூடாது. இந்த வார்த்தையில நாம நிலைநிற்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். 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 இயேசு கிறிஸ்துவ என்ன செய்கிறார்னா, தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கிறார். எதுக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கிறார்னா, நாம இந்த பூமியில ஏற்படுவதற்காக. இயேசு கிறிஸ்துவானவர் ரத்தத்தை சிந்தி மரித்தார். எதுக்காக? நம்மளுடைய பாவங்களுக்காக மீறுதல். பாவங்களுக்காக, மீறுதலுக்காக. யாரு பாவம் செய்யாம இருக்கிறீங்க? எல்லாரும் எந்த போதகர் பாவம் செய்யாம இருக்கிறாரு? எந்த மனிதர்கள் பாவம் செய்யாம இருக்காங்க? இல்ல, எல்லாரும் பாவிகள். எல்லாரும் பாவிகளா தான் இருக்காங்க. ஜனங்களை வழிநடத்துகிறவர்கள் எல்லாருமே பாவிகளாக தான் இருக்காங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்போ அது நம்மளை சுத்தமாக்குகிறது அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷ காலகட்டத்துல. ஆமென். ஆமென். நம்முடைய பாவங்களை மன்னிச்சு எப்போ நம்மளை பரிசுத்தம் உள்ள ஜனங்களாக மாற்றுகிறது அப்படின்னா, தேவன் வந்து வாசம் செய்யும் பொழுது நாம் என்ன செய்யறோம்? பரிசுத்தம் உள்ள ஜனங்களாக மாறுகிறோம். எப்படி அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் மூலமாக. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்படிங்கிறது உண்மையான ரத்தமா? உண்மையான ரத்தமா? இல்ல, அவருடைய வார்த்தை, சத்திய வார்த்தை, சத்திய வார்த்தை. அந்த சத்திய வார்த்தை என்ன செய்கிறதுனா, இப்ப நமக்குள்ளாக போகும் பொழுது நம்முடைய கிரியைகள் மாறுகிறது. பழைய கிரியைகள் என்ன செய்கிறது? நம்மளை விட்டு போகிறது. நான் இப்படிப்பட்டவன் கிடையாது, நான் சத்திய வார்த்தையை பெற்றுக்கொண்டவன், நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், மாறிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாறிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார்? மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுகிறார். எதுக்காக இவர் உயிர் தெழுகிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எப்படி உயிர் தெழுந்து இந்த பூமியில எப்படி சுத்தி திரிஞ்சாரோ, இதே போல நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய இந்த மாம்சத்துல இருந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, ஆவிக்குரிய சாயலை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில நம்மளால இருக்க முடியும். அந்த மறுரூபமாக்கப்பட்ட அந்த ஒரு சாயல் இயேசு கிறிஸ்து தான் முதல்ல பெற்றுக்கொள்கிறார். அவர் பெற்றுக்கொண்டதை போல என்ன செய்வோம்னா, நாமளும் அதை பெற்றுக்கொள்வோம். இது எல்லாமே இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்காரு? நமக்கு முன்பாக இது எல்லாமே செஞ்சிருக்கிறாரு. இது எல்லாமே என்ன செய்யக்கூடாதுன்னா, நம்ம மறந்துடக்கூடாது. ஆமென். 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 சோ யாரா இருந்தாலும் சரி, உலகத்துல எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போதகராக இருந்தாலும் சரி, எவ்வளவு சம்பாதிக்கிறவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பணக்காரங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா நம்முடைய பைபிள் கிளாஸ்ல அவங்க என்ன செய்யணும்? படிக்கணும். படிச்சு சின்சாஞ்சினுடைய இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். புதிய ஏற்பாட்டின் நிறைவேற்றின அவங்க வார்த்தையை அவங்க என்ன செய்யணும்னா படிக்கணும். படிச்சு அதன் மூலமாக தான் என்ன செய்ய முடியும்னா, பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறதான வார்த்தை என்ன செய்யப்படுகிறதுனா, நாம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆமென். 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 நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ அந்த வார்த்தை தான் என்ன செய்கிறதுனா, நம்மளை வழிகாட்டுகிறது. ஓகேங்களா? சோ இந்த சின்சாஞ்சின் உறுப்பினராக
மாறுவதற்கு நாம செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, முதலாவது அறுவடை செய்யப்படுகிறது. பாபிலோன்ல இருந்து, நிலத்துல இருந்து என்ன செய்யப்படுகிறோம்? முதலாவது அறுவடை செய்யப்படுறோம். 2வது என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா, முத்திரையிடப்படுகிறோம். ம். முத்திரையிடுறதுன்னா என்ன அர்த்தம்? நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் அப்படின்னா, முத்திரையிடுகிறோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, சத்திய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலையும் மனதிலையும் பதிச்சு கொள்ளணும். அதுதான் என்னன்னா முத்திரையிடுகிறதாக அர்த்தம். ஸோ நாம வெளிப்படுத்தின விஷயத்துல தேறினவங்களாக மாறணும். வேத வசனத்தை இருதயத்துல மனதினை பதிச்சு கொள்ளணும். அப்பதான் நாமளும் முத்திரையிடப்பட்ட ஜனங்களாக இருப்போம். அப்புறம் 12 கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக மாறுறோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். எல்லா ஜனங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா ஆரோக்கியமாகும். ஆமென். 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 ஸோ இப்படிதான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, சின்சாஞ்சில ஒரு உறுப்பினராக நம்மளால மாற முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னும் இன்னொரு பாயிண்ட் இருக்கு. முதல்ல என்னன்னா, பைபிள் கிளாஸ் படிக்கிறோம். கிட்டத்தட்ட 7 மாசம் கோர்ஸ். அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்? எக்ஸாம் எழுதுறோம். புதிய உறுப்பினர்களுக்கான பயிற்சி இருக்கு. ஓகேங்களா? இப்ப கிளாஸ் டைம்ல நம்ம பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம். கிளாஸ் முடிஞ்சதுக்கு பின்பு என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 4 பயிற்சி இருக்கும், ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, பட்டமளிப்பு விழா. ஓகேங்களா? இந்த வருஷம் எண்டுல இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யறோம் அப்படின்னா, 4 ஜீவன்கள்னு பார்த்தோமா? 4 ஜீவன்கள்னு பார்த்தோமா? சோ அந்த 4 ஜீவன்கள்ல 4 குழுக்கள்ல என்ன செய்வோம் அப்படின்னா, ஒவ்வொரு குழுக்கள்ல நாம இணைக்கப்படுவோம். சோ கிட்டத்தட்ட 4 குழுக்கள்னு சொல்லும் பொழுது, பெண்களுக்கான ஒரு குழு இருக்குது. அதுக்கப்புறம் யங் அடல்ட் வாலிபர்களுக்காக ஒரு குழு இருக்குது. அதுக்கப்புறம் ஆண்களுக்கான ஒரு குழு, வயது முதிர்ந்தவர்களுக்கான ஒரு குழு. சோ இந்த குழுக்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, நாம இணைக்கப்படும். பட்டமளிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன செய்வோம், இங்க இணைக்கப்படுவோம். இணைக்கப்பட்ட பின்பு அதுக்கு பின்புதான் என்ன செய்வோம் அப்படின்னா, HQல இணைக்கப்படுவோம். ஓகேங்களா? HQ அப்படிங்கிறது ஹெட் குவார்டர்ஸ்ல நம்ம வந்து உண்மையாவே இணைக்கப்பட்டு தொடர்ந்து நம்ம அதுல நிலைத்திருக்கும் போது என்ன செய்வோம் அப்படின்னா, HQல நம்மள வந்து பதிவு செய்வாங்க. உண்மையாவே இவர் சின்சான்சி உறுப்பினர் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பொசிஷன்ஸ் அண்ட் டைட்டில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த பொசிஷன்ஸ் டைட்டில்ஸ் அப்படிங்கிறது நாம செய்கிற வேலைக்கு தகுந்த நமக்கு என்ன செய்வாங்கன்னா, பொசிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நாம வந்து தேவனுக்காக நான் வந்து என்னைய அர்ப்பணிச்சு நான் வந்து தேவனுடைய வார்த்தையை போதிக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு சுவிசேஷகராக, ஒரு எவாஞ்சலிஸ்டாக நீங்க மாறுவீங்க. அதுக்கப்புறம் ஸ்டாஃபாக நீங்க மாறுவீங்க. ஒரு பயிற்றுவிப்பாளராக, இன்ஸ்ட்ரக்டரா நீங்க மாறுவீங்க. இது மட்டுமே கிடையாது. இன்னும் நமக்கு அநேக துறைகள் இருக்கு. ஓகேங்களா? அந்த துறைகள்ல என்ன செய்வீங்க அப்படின்னா, தலைவர்களாக என்ன செய்ய முடியும்னா, உங்களால மாற முடியும். நாம தான் என்ன செய்யறோம் அப்படின்னா, ஜனங்களை வழிநடத்தி பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டி சேர்க்கிற ஜனங்களாக இருக்கு. ஆமென். 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 அடுத்து பார்க்கும்போது ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுவது. ஓகேங்களா? ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படுவது அப்படின்னா, பரலோகத்துல என்ன இருக்குது? ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகம் இருக்கு. பரலோகத்தின்படி பூமியில சிருஷ்டிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னா, பூமியில என்ன இருக்கணும்? ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகம் இருக்கணும். ஓகேங்களா? பரலோகத்தின்படி என்ன செய்யப்படும்னா, பூமியில ஜீவ புஸ்தகமானது ஒண்ணு இருக்கு. So, அந்த ஜீவ புஸ்தகத்துல என்ன செய்யப்படணும் அப்படின்னா, நம்மளுடைய பெயர்களும் அதுல எழுதப்படணும். ஏன் அப்படின்னா, தேவனுடைய ஜனங்களுடைய பெயர் என்ன செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா, ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கும். யாரெல்லாம் ஜீவனோடு இருக்கிறாங்களோ அவங்களுடைய பெயர் எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, இந்த ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கும். அந்த ஜனங்கள் மாத்திரமே யாருன்னா, தேவனுடைய ஜனங்கள். ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படல அப்படின்னா, அவங்க தேவனுடைய ஜனங்களா இருக்க முடியுமா? முடியாது. முடியாது. சரிங்களா? So, அவங்க வந்து சாத்தானுடைய ஜனங்களாக, புறம்பான ஜனங்களாக இருப்பாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டதாக இருக்கணும். சோ அந்த இடத்துல இருந்து நீக்கி போடாதபடிக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, தொடர்ந்து அந்த ஜீவ புஸ்தகத்துல நம்மளுடைய பெயர் நிலைத்திருக்கக்கூடிய அளவுக்குள்ள நாம இருக்கிற ஜனங்களாக இருக்கும். ஆமென். 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 ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்னது போலதான்,
நம்ம வந்து வார்த்தையை கற்றுக்கொண்டு நம்ம சர்ச்சுக்குள்ள என்டர் ஆனதுக்கு பின்பு என்ன செய்யணும் அப்படின்னா தொடர்ந்து ஒர்ஷிப் சர்வீஸ்க்குலாம் வரணும். ஹெச்கியூல நம்மள பதிவு பண்ணணும்னு சொன்னேன்னா ம். சர்ச்சுக்குள்ள என்டர் ஆகி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா 4 குழுக்கள்ல ஒரு குழுவுல என்ன செய்யறோம்னா இணைக்கப்படுறோம். ஆனாலும் தலைமையகத்துல நம்ம பதிவு செய்யப்படணும் அப்படின்னா 90% மேல என்ன செய்யணும்? மதிப்பெண் எடுக்கணும். அட்டண்டன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? மதிப்பெண்ணும் இருக்கணும். நமக்கு டெஸ்ட்டும் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்லயும் 90க்கு மேல மதிப்பெண் எடுக்கணும். பிளஸ் அட்டண்டன்ஸ் ஆராதனையில 90%க்கு மேல என்ன செய்யணும்னா அட்டண்டன்ஸ் இருக்கணும். ஸோ எல்லா ஆராதனை என்ன செய்யணும்? நம்ம தொடர்ந்து கலந்து கொள்ளணும். ஸோ அந்த ஆராதனை வேளையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். சத்திய வார்த்தையானது என்ன செய்யப்படுது? நமக்கு கொடுக்கப்படுகிற இடம் அங்க மட்டும்தான். சிங்காசனத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா புறப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கறதன்படி என்ன செய்யப்படும்னா வெளிப்படுத்தின விசேஷத்தின் நிறைவேறுதலாக தேவனுடைய வார்த்தையானது ஆராதனை வேளையில் நமக்கு கொடுக்கப்படும். ஸோ அந்த வார்த்தைகளை கேட்பதற்காக நம்ம என்ன செய்யணும்? தொடர்ந்து ஆராதனைக்கு வரணும். பாக்குறீங்களா? 19 முதல் 69 வயதுள்ளவர்கள் அனைத்து மைய வகுப்புகளையும் முடிக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒருவரையாவது சுவிசேஷம் செய்யுங்கள். கடந்த 6 மாதங்களில் 90% மற்றும் அதற்கு மேல் ஆராதனை வேலைக்கான வருகை இருக்க வேண்டும். 70 முதல் உள்ளவர்கள் 6 மாதங்களில் 90% மற்றும் அதற்கு மேல் ஆராதனை வேலையில் கலந்து கொள்ள வேண்டும். என்னன்னா நீங்க வந்து 19ல இருந்து 69 வயசுக்குள்ளாக இருக்கீங்கன்னா நீங்க வந்து கிளாஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணி எவாஞ்சலிசம் செஞ்சிருக்கணும். அதாவது நீங்க கற்றுக்கொண்டதை போல யாரையாவது குறைஞ்சபட்சம் ஒருத்தரையாவது என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்து இவங்களை உள்ள கொண்டு வந்திருக்கணும். அதாவது பைபிள் கிளாஸ்ல சேர்த்து விட்டு அவங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வருகிற ஜனங்களாக நம்ம இருக்கணும். அப்படி இருந்தாதான் என்ன செய்வோம் அப்படின்னா நம்மளால பதிவு செய்ய முடியும். பிளஸ் 90%க்கு மேல அட்டண்டன்ஸும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நாம நன்றியுடையவர்களாக இருக்கணும். ஓகேங்களா? யாருக்கெல்லாம் நாம நன்றியுடையவர்களாக இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை நமக்கு காண்பிப்பதற்காக தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்து நம்மளே சிருஷ்டிச்சுக்கிறாரு. அதனால முதல்ல நம்ம தேவனுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கணும். அதற்கு பின்பு நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நன்றியுடையவங்களாக இருக்கணும். அதற்கு பின்பு யாருக்கு நன்றியுடையவங்களாக இருக்கணும்னா இந்த முழு உலகத்தில் உள்ள அநேக ஜனங்கள் இருக்கும் போதும் தேவன் என்ன செய்கிறார்னா ஒரே ஒரு போதகரை தேர்ந்தெடுக்கிறார். அந்த ஒரு போதகர் மூலமாக உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். அந்த ஒரு போதகர் நம்ம மத்தியில இருக்கிறனால அவருக்குமே நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இவர் வார்த்தையை பெற்றுக்கொண்டதுனாலதான் தேவனுடைய சித்தமே நமக்கு தெரியுது. அதனால அவருக்கும் நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நன்றியுடையவங்களாக இருக்கணும். அதற்கு பின்பு இந்த போதகர் யாருன்னு உங்களால பார்க்க முடியுதா? ரெட் கலர் டை போட்டிருக்கிறாரு. நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோலையும் பார்த்திருக்கோம், மற்ற போட்டோஸ்லயும் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ வார்த்தையை பெற்றுக்கொண்டவர் அவர் தான். 2வது பாக்குறீங்களா? அவர் யாருன்னா 12 கோத்திரத்துல நம்ம எந்த கோத்திரத்தின் வழியா பிரவேசிக்கிறோம்? மத்தியா கோத்திரம். அப்ப இவர் யாரு? மத்தியா கோத்திரத்தின் தலைவர். ஆமென். மத்தியா கோத்திரத்தினுடைய தலைவர். ஓகேங்களா? ஸோ இவர் மூலமா இவர் வந்து நம்ம புதிய யோவான்ட்ட இருந்து இவர் வார்த்தையை பெற்றுக்கொண்டு என்ன செய்கிறாருன்னா நமக்கு கொடுக்கிறார். ஸோ அதனால இவர்கிட்டயுமே நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நம்மளும் நன்றி உடையவங்களாக இருக்கணும். ஏன்னா இவர் அங்கிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு கொடுக்கறது மூலமாக தான் நம்முடைய கிரியை என்ன செய்கிறது அப்படின்னா இப்போ தேவனுடைய சித்தம் என்ன, தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படிங்கிறத என்ன செஞ்சிருக்கோம்? அறிந்து கொண்டு செயல்பட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ முந்தில நாங்க வந்து போதவர்களுக்கு நாங்க டீச் பண்ண மாட்டோம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இப்போ என்ன செய்யறோம்னா போதவர்களுக்கு இந்த வார்த்தையை கற்றுக்கொண்டுட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு கமாண்டும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா புதிய யோவான் என்ன செய்யறாருன்னா கோத்திர தலைவருக்கு கொடுக்குறாரு. மத்திய கோத்திர தலைவர் கொடுக்குறாரு. 12 கோத்திர தலைவர்கள் இருக்காங்க. நாம ஏன் மத்திய கோத்திரத்தை மட்டும் பாக்குறோம் அப்படின்னா நாம மத்திய கோத்திரமாக இருப்பதனால மத்திய கோத்திர தலைவரை பாக்குறோம். அதுக்கப்புறம் இருக்கிறது யாரு? பிர்லா பிரதர். பிர்லா பிரதருக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை விட்டுட்டீங்களே. உங்களுக்கு வார்த்தையை கொடுத்த நான். சரிங்களா?
ஸோ நீங்க வந்து சின்சாஞ்சுக்குள்ள இருந்தாலும் நீங்க ஒரு நன்றியுள்ள இருதயத்தோட இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வார்த்தையை கொடுத்திருக்கார். எனக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், தேவனை பற்றிய ஒரு புரிதலை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன செய்யணும்னா நீங்க நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். ஓகேங்களா? அதே போல நம்முடைய எவாஞ்சலிஸ்ட் பிர்லா பிரதர் இருக்கார். ஸோ அவருக்குமே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நம்மள வழி நடத்தி வருகிறார் அப்படிங்கறதுக்காக அவர்கிட்டயுமே நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். ஸோ அவர் மட்டும் கிடையாது, மற்றவங்களுடைய போட்டோ போட முடியாதனால ஒரு ஹார்ட் போட்டிருக்கோம். ஆல் ஸ்டாஃப், எல்லா ஸ்டாஃப்க்குமே நீங்க என்ன செய்யணும், நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். ஏன்னா தேவனை பற்றிய சிந்தனையே இல்லாத உங்களுக்கு தேவனை பற்றிய ஒரு சிந்தனை கொடுப்பதற்காக என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா இவ்வளவு பேர் கிரியை செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நம்மளுடைய ஸ்டாஃப் கிரியை செய்யறாங்க, நம்முடைய எவாஞ்சலிஸ்ட் கிரியை செய்யறாங்க. ஸோ இவங்கெல்லாம் கிரியை செய்யறனால நீங்க அவங்க எல்லாத்துக்குமே நீங்க எப்படி இருக்கணும்னா ஒரு நன்றி உள்ள இருதயத்தோட முடிஞ்சா நீங்க என்ன செய்யுங்க, ஒரு நன்றின்னு சொல்லுங்க. நீங்க வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு வார்த்தையை நீங்க ஏற்படுத்தி கொடுத்து தேவனுடைய சிந்தனை எனக்கு காண்பிச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு நன்றி சொன்னீங்கனாலே அவங்களுக்கே அது ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். ரொம்ப ஓகேங்களா? நன்றி பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். சாப்பிட்ட சொல்லுங்க, சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஸோ இதான் நம்ம வந்து பாக்குறோம். 2 சிம்பிள் தெரியுதா உங்களுக்கு? 2 லோகோ. இந்த 2மே என்னன்னா ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிறதும் பூமிக்குரிய உலகத்துல இருக்கிறதும். ஓகேங்களா? லெஃப்ட் சைடுல இருக்கிறது வந்து சீயோன் மலையை பத்தி நம்ம படிக்கிறோம். போன கிளாஸ்ல சீயோன் மலையை பத்தி நம்ம படிச்சோம். ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுகிற இடம். அதான் ஆல்பா ஒமேகா அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட் சைடுல இருக்கிறது புதிய எருசலேம். ஓகேங்களா? பரிசுத்த நகரமாகிய புதிய எருசலேமுடைய லோகோ, சின்னம். புதிய எருசலேமுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா இந்த ஒரு அமைப்புல தான் இருக்கு. இங்கதான் என்ன இருக்குன்னா 12 வாசல்கள் இருக்கு. ஓகேங்களா? தெரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு பக்கமும் 3 வாசல்கள் இருக்கு. 4 பக்கம் 3 வாசல்னா எத்தனை வாசல்? 12 வாசல்கள் இருக்கு. ஓகேங்களா? இங்க உள்ளதான் என்னன்னா ஜீவ விருட்சம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த 12 வாசல்கள்ல தான் நாம என்ன செய்யறோம்னா ஒரு வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறோம். ஆமென், ஆமென். ஆமென். புரிஞ்சுதா உங்களுக்கு? சின்சாஞ்சியை பத்தி எதான காரியம்? ஓகே. ஸோ இன்னொரு காரியமும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். சின்சாஞ்சியை பத்தி என்ன செஞ்சோம்? இவ்வளவு நேரம் படிச்சோமா இல்லையா? படிச்சு. அதுல பதிவு செய்வதற்கான ஒரு புக் ஆஃப் லைஃப் நம்ம படிச்சோமா இல்லையா? படிச்சு. புக் ஆஃப் லைஃப்னா என்ன அப்படிங்கறத மட்டும் சுருக்கமா நம்ம பார்த்துட்டு முடிச்சிருவோம். என்ன ஆகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையாய் இருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்களாகிய சகல தலைவர்களையும் பேர்பெறாக எண்ணி தொகையேற்றுங்கள். ஆமென். 2-3 வாசிட்டீங்களா பிரதர்? இஸ்ரவேலிலே 20 வயது உள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனையின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக. ஆமென். வேதாகமத்துல எண்ணாகமம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல என்ன செய்யப்பட்டிருக்கும்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய கவுண்ட் நம்பர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. எவ்வளவு ஜனங்கள் இருக்காங்க, எத்தனை ஜனங்கள் இருக்காங்க அப்படிங்கிறது என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இது எல்லாமே எழுதப்பட்டுட்டே இருக்கு. அதுதான் என்னன்னா எண்ணாகமம் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தினுடைய பெயரே பார்க்கணும். ஓகேங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, யுத்தத்துக்கு எவ்வளவு பேர் போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே என்ன செய்யப்படுது அப்படின்னா எண்ணி எண்ணி அந்த இடத்துல பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? அதே போல 18-19 2ஆம் மாதம் முதல் தேதியில் சபையார் எல்லாரையும் கூடி வர செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் தங்கள் குடும்பத்தின் படிக்கும் பிதாக்களுடைய வம்சத்தின் படிக்கும் நாமத் தொகையின் படிக்கும் 20 வயதுள்ளவர்கள் முதல் தலையாக தங்கள் வம்ச உற்பத்தியை தெரிவித்தார்கள்.
இப்படி கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே அவர்களை சீனாய் வனாந்தரத்தில் எண்ணி பார்த்தான். ஆமென். ஆமென். என்ன செய்யறாரு மோசே? என்ன செய்யறாரு? சியோன் மலையில எண்ணி பார்த்தார். சீனாய் தேவன் கட்டளை கொடுத்த மாதிரி என்ன செய்யறாருன்னா மோசையும் எண்ணி பார்க்கிறார். அப்ப எண்ணி பார்க்கணும் அப்படின்னா அங்க என்ன செய்யப்பட்டிருக்கணும்? என்ன பண்றது? ரெஜிஸ்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டிருக்கணும். பதிவு செய்யப்பட்டிருக்கணும். பதிவு செய்தாதான் அவங்களுடைய பெயர் அங்க இருக்கும். யூதா கோத்திரத்துல நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா அவர் பேர் எல்லாமே எங்க எழுதப்பட்டிருக்கும்? தலைப்பு என்ன இருக்கும்? யூதா அப்படின்னு தலைப்பு போட்டு வரிசையா பேர் எழுதப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் என்ன தேவை அப்படின்னா 12 கோத்திரத்துல ஒரு நபரா நாம இணைக்கப்படணும் அப்படின்னா அந்த கோத்திரத்துக்கு கீழே நம்மளுடைய பெயர் வரணும். அதுதான் என்னன்னா இந்த ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படுதல் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆமென். 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 புரியுதா உங்களுக்கு? 24 இருந்து 26 வரைக்கும் வாசிங்க. காத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லோரும் எண்ணப்பட்ட போது காத் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 45,650 பேர். யூதா புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லோரும் எண்ணப்பட்ட போது யூதா கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 74,600 பேர். இசக்கார் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லோரும் எண்ணப்பட்ட போது இசக்கார் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 54,400 பேர். தொடர்ந்து வாசிக்கையா? ஆமென். போதும் பிரதர், போதும். என்ன பாக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு கோத்திரத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே என்ன செய்யப்படுகிறதுனா எழுதப்படுகிறது. நம்மளுடைய பெயரும் எழுதப்படணுமா இல்லையா? எழுதப்படணும். தேவனுடைய ராஜ்யத்துல நாம இருக்கோம் அப்படின்னா நம்ம பேர் என்ன செய்யணும்னா அப்படின்னா அந்த இடத்துல எழுதப்படணும். அதுக்குதான் என்ன செய்யறோம்னா புக் ஆஃப் லைஃப் ஜீவ புஸ்தகம் நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? சங்கீதம் 87:6 வாசிக்கிறீங்களா? கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இந்நாள் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். ஆமென். ஆமென். கர்த்தர் என்ன செய்யறாருன்னா ஜனங்களை தொகை பார்க்கிறார். யாரெல்லாம் தேவனுடைய ஜனங்கள்ங்கிற தொகை பார்க்கும்போது இன்னான் இதுல பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா அவங்கள பேர் எழுதுறாராம். அப்போ இன்னான்ங்கும் போது எந்தெந்த கோத்திரத்துல யாரெல்லாம் பிறந்திருக்காங்க அப்படிங்கறத வச்சு என்ன செய்யறாங்க பேர் எழுதுறாங்க. அதனாலதான் நம்ம மத்திய கோத்திரத்தை பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பேர் என்ன செய்யப்படணும் அப்படின்னா மத்திய கோத்திரத்துல எழுதப்பட்டவங்களாக இருக்கணும். ஆமென். ஆமென். அதுதான் என்னன்னா அந்த புக் ஆஃப் லைஃப் அதனுடைய ஃபார்ம் இதுதான். ஓகேங்களா? நம்மளுடைய பெயர், அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி, நம்ம இந்தியனா அல்லது மற்ற நாட்டை சேர்ந்தவர்களா, அதுக்கப்புறம் மேலா ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த், எந்த வருஷம், எந்த மாசம், எந்த டே, ஃபோன் நம்பர், மேரேஜ் ஆச்சா இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம அட்ரஸ், அவ்வளவுதான். ஓகேங்களா? கீழே அதே போல நம்மளுடைய பெயர், நம்மளுடைய சைன், அதுக்கப்புறம் எந்த நாள்ல நம்ம இந்த ஃபார்ம் ஃபில் பண்றோமோ அந்த வருஷம் மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா அதுல என்டர் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்ம் என்ன செய்யணும் அப்படின்னா நாம ஃபில் பண்ணணும். இதை ஃபில் பண்றது மூலமா அதை என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம 12 கோத்திரத்துல ஒரு நபராக இணைக்கப்படுகிறோம்னு அர்த்தம். ஆமென். 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 ஸோ வரக்கூடிய நாள்ல இந்த ஃபார்ம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எழுத போறோம். தொடர்ந்து நம்ம தேவனுடைய சித்தத்தை அறிந்த ஜனங்கள் தொடர்ந்து நம்ம ஒன்றாக சேர்ந்து பயணிக்க போகிறோம். ஆமென். 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 பரமண்டல ஜெபம் சொல்லி நாம முடிப்போம். ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி விலக்கி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென்.